Vidyakumar IS Academy Institute for your success. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஜாகிரபியில புவியியல் நம்ம யூனிட் 2ல வந்திருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ ஜாகிரபி சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அமைவிடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ குரூப் 4க்கும் குரூப் 1 குரூப் 2க்கும் பெருசாக நம்ம சிலபஸ்ல வந்து சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது வந்து. ஸோ நம்மளுடைய புக்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி குரூப் 1, 2, 2A and 4 வந்து மொத்தமாக ஒரே புக்கை வந்து போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்தியா அமைவிடம் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கோம். ஸோ அதே மாதிரி பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னு டாபிக் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண ஃப்ரெண்ட். ஸோ இந்தியா லொகேஷனும் அதே மாதிரி மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்ற இந்த ரெண்டு டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து கவர் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஷெட்யூல கொடுத்துருக்கிறதா. ஸோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போறோம் வந்து. சோ வாங்க பார்க்கலாம். இந்தியா லொகேஷன் அண்ட் ரிலீஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேக்ட் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல அமைவிடத்துல. செகண்ட் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் அதிகமா இருக்கும், ஃபேக்ட் கம்மியா இருக்கும். இந்த காலநிலை அப்படின்னு சொல்லல. சோ அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மான்சூன், காலநிலை அண்ட் பருவமழை, பருவ காற்று அப்படின்னு சொல்லி காற்று, இது வெப்பம், அழுத்தம் சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். அதுல கான்செப்ட் ஓரியன்டா ஃபேக்ட் வந்து பார்க்குற மாதிரி. இங்க வந்து ஃபேக்ட் வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கும். ஆனா எக்ஸாம்ல கண்டிப்பா ஜியோகிராஃபி அப்படின்னா இதுல இருந்து கேள்வி கேட்காம போனதே கிடையாது. ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபார்மா வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் வந்து குரூப் 4லையும் குரூப் 2A ஒரு கொஸ்டின் கண்டிப்பா போறது உறுதி. நமக்கு மொத்தம் எத்தனை கேள்வி கேட்க போறோம்னா 5 கேள்வி. ஜியோகிராஃபில நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 5க்கு 5 வாங்கிடலாம் அப்படின்னு பாக்குறோம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டியது இல்லை. கிளாஸ் நல்லா ரிவைஸ் பண்ணீங்கன்னாவே போதும். இதுல நம்ம 5க்கு 5 வாங்கிடும். இப்ப சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து சில டாபிக் மட்டும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா டெஸ்ட் பிராக்டிஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஓக்கு பார்க்கணும்னு சொன்னா ஜியோகிராஃபி பொறுத்தவரை கிளாஸ் தாண்டி வரவே வராது. புக்ல இருக்கிறதா கேட்பாங்க அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை அமைவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உலகின் 7வது பெரிய நாடு இந்தியா. அப்ப இந்தியா உலக அளவில் எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 7வது பெரிய நாடு அப்படின்னு பாக்குறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதே ஆசிய கண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது பெரிய நாடு. அப்ப ஆசிய கண்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சைனா வந்து முதல் பெரிய நாடு, 2வது வந்து இந்தியா. அப்ப ரஷ்யா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்லயும் இருக்கு, யூரோ ஏசியா. அப்ப ஏசியால மட்டும் ஆசிய கண்டத்துல மட்டும் இருக்கிற நாடுகள்ல பெரிய நாடு எதுனா சைனா, 2வது பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால அந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். அடுத்து ஆசிய பகுதியில இருந்து இமயமலையால் பிரிக்கப்படுகிறது யானை பகுதி. அப்ப இமயமலை அப்படின்னா நமக்கு பார்டரா இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். மேப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நானும் காமிக்கிற மேப்ல. சோ அங்க என்னது இமயமலை வந்து பிரிக்கப்படுகிறது. கண்டிப்பா உங்க கையில என்ன இருக்கணும், அட்லஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சோ ஆன்லைன்ல அட்லஸ் ஆர்டர் போட்டு வாங்கிருங்க. ஜியோகிராஃபி படிக்கும் போது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது, பாலிட்டி படிக்கும் போது, ஹிஸ்டரி படிக்கும் போதெல்லாம் அட்லஸ் கண்டிப்பா கையில இருந்ததுன்னா வசதியா இருக்கும். உடனே போய் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேக்ட் நீங்க படிக்கிற டேட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப மொத்தம் இந்தியாவுடைய சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னா 32,87,723 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பாக்குறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணது. இது நமக்கு தேர்வுல கேட்டுட்டே இருக்காங்க, எப்பவுமே கேட்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இம்பார்ட்டன்ட். மொத்த பரப்பளவுல வந்து இந்தியாவுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 2.4% ஃப்ரெண்ட். இது வந்து 2.4 அப்படின்னு பாக்குறோம். 2.4% அப்படி பாக்குறோம். இந்தியாவுடைய சதவீதம் வந்து 2.4%. அப்ப ஓவராலா வந்து அதே வந்து பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து நம்ம வந்து 17% பாப்புலேஷன் வந்து இந்தியால இருக்காங்க. நம்ம நிலப்பரப்பு, உலக நிலப்பரப்புல நம்ம ஆக்குபை பண்ணிருக்கிறது நம்ம இந்தியா இருக்கக்கூடியது 2.4%. ஆனா அதுல இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17% மக்கள் வந்து இந்தியால இருக்காங்க, உலக அளவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். பாப்புலேஷன் இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது 16 மாநிலங்களில் உள்ள 92 மாவட்டங்கள் வழியாக செல்லும் 15,200 கிலோமீட்டர் வந்து நில எல்லையாக நீளம் வந்து பாத்தீங்கன்னா நில எல்லையாக உள்ளது அப்படின்னு பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு. சோ அப்ப நம்மளுடைய நில எல்லை அப்படின்னு பார்க்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா வந்து 16 மாநிலங்கள் 92 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நில எல்லை பார்டரா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல வடமேற்குல யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பாக்குறோம் வடமேற்கில். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வடக்குல யார் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னா வந்து 3 நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யார் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வடக்குல வந்து சீனா, நேபாளம், பூட்டான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது மொத்தம் ஒரு கேங்கு. அப்படியே மேல பாத்தீங்கன்னா தெரியும் சீனா இருக்கும், நேபாளம் இருக்கும், பூட்டான் இருக்கும். வந்து இந்தியாவுடைய ஷோல்டர்ல இப்ப இந்தியாவுடைய கை இப்படி வச்சுக்கோங்க, இது நான் தான் இந்தியா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இப்ப என்னுடைய ஷோல்டர்ல யாரு இருக்கும், ஃபர்ஸ்ட் நேபாளம் இருக்கும், அடுத்து பூட்டான் இருக்கும், அதுக்கு மேல யாரு இருக்குன்னா சைனா இருக்கும். அப்ப சைனா, நேபாளம், பூட்டான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து இது என்ன அப்படின்னா வந்து வடக்குல இருக்கு பாக்குறோம். வடமேற்கு அப்படின்னா இதுதான் வந்து நான் தான் இந்தியான்னு வச்சுக்கோங்க, என்னோட தலைதான் வந்து ஜம்மு காஷ்மீர், லடாக்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து யார் இருப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு அப்படின்னும் போது இங்க பாகிஸ்தான் இருக்கும், மேல ஆப்கானிஸ்தான் இருக்கும். லடாக்ல ஆப்கானிஸ்தான் வந்து குறுகிய எல்லை பரப்பு வந்து கொண்டதா வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்தியா பொறுத்தவரை வந்து வடக்கு யாருன்னு கேட்டா
சைனா இருக்கு, நேபாளம் இருக்கு, பூட்டான் இருக்கு. வடமேற்குல யார் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப கிழக்குல யார் இருக்கு அப்படின்னு உடனே கேட்ட உடனே நம்ம ஞாபகத்துக்கு யார் வரும் அப்படின்னா மியான்மர் ஞாபகத்துக்கு வந்தா பங்களாதேஷ் ஞாபகத்துக்கு வராது. பங்களாதேஷ் ஞாபகம் வந்து மியான்மர். ஆனா ரெண்டுமே இங்க இருக்கு, கிழக்குல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது மூன்றாவது அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப வடமேற்குல வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானும், வடக்கில் வந்து சீனா, நேபாளம், பூட்டானும், கிழக்கில் வந்து பாத்தீங்கன்னா வங்காளதேசம், மியான்மர் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா வந்து இது எப்படி எழுதலாம்னா 2+3+3 அப்படின்னு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் வந்து, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பார்க்கணும். வந்து இந்த 2 வந்து நான் அந்த 3 என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து, அப்புறம் நேபாள், அதுக்கடுத்து பூட்டான் அப்படின்னு பார்க்கணும். இந்த 3 வந்து இந்த 2 என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பங்களாதேஷ், அதுக்கடுத்து வந்து மியான்மர் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். சோ அப்ப இந்த 2 வந்து இப்படி ஞாபகம் வச்சா கரெக்டா இருக்கும். 2+3+2 மறக்காம. அடுத்து 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை வந்து என்னது தொடக்கூடியதா வந்து எது இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை அப்படின்னு பார்க்கறோம். அப்ப கடற்கரையோட மொத்த நீளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கறோம். இதுல வந்து தீவு கூட்டங்கள் அடங்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப தீவு கூட்டங்கள் இல்லாம வெறும் பிரதான நிலப்பரப்பு குஜராத்ல ஆரம்பிக்குது, கீழே கன்னியாகுமரி, இந்த பக்கம் வந்து மேற்கு வங்காளத்துல போயிட்டு கொல்கத்தால போய் முடியுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் பாத்தீங்கன்னா. சோ அதோட லென்த் எவ்வளவுனா 6100 கிலோமீட்டர். அப்ப தீவு கூட்டங்கள் எவ்வளவு அப்படின்னா 1197. ரெண்டும் ஒன்னா சேரும் போது நமக்கு எவ்வளவு வருது கடற்கரை நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர். ரெண்டுல ஏதாவது கேட்பாங்க. வந்து 6100 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 7516 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். வந்து இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்தோட வந்து 4156 கிலோமீட்டர் வந்து இருக்கு, நீளம் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். குறுகியதாக ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் இருக்குன்னு பார்க்கறோம். ரெண்டுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பிரேக்குக்கு அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், நானே மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்க. ஸோ கண்ணதாசனுடைய பாடல் அப்படி சொல்லி போட்டுட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் ஷெட்யூல் படி தான் டீச்சிங் வந்து போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ மற்ற ஜென்ரல் டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கடைசியாக வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். வந்து ஓகே கனகா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. ரொம்ப டீட்டெயிலாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபைனலாக நம்ம இந்த ஜியோகிராஃபி கிளாஸ் முடிஞ்ச உடனே ஜெனரல் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணுறேன். தமிழ்ல அந்த பாடல் வந்து யாருடைய பாடல் அப்படி கேட்டிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் பாடல் சொல்லி போட்டிருக்கீங்க, கரெக்டாக வந்து. ஸோ அடுத்த ஃப்ரெண்ட் வந்து இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசோட 4156 கிலோமீட்டர், குறுகியதாக ஆப்கானிஸ்தான் வந்து 106 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையை கொண்டுள்ளது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் தான். அடுத்து இந்தியா தெற்கில் வந்து இந்திய பெருங்கடலாம், கிழக்கில் வந்து வங்காள விரிகுடா, மேற்கில் அரபிக்கடலாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறோம். சுமார் எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் இருக்கு, நீண்ட கடற்கரை இருக்கு அப்படின்னா 6100 கிலோமீட்டர் வந்து நீண்ட கடற்கரை கொண்டுள்ளது. 3 பக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ குஜராத்ல இங்க ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே கன்னியாகுமரி, அதுக்கடுத்து எங்க வந்து முடியுது அப்படின்னா வந்து கொல்கத்தால இங்க வந்து முடியுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 3 பக்கமும் கடலால் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். இந்திய கடற்கரை மொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது தீவுக்கூடங்களோட சேர்த்து இப்பதான் பார்த்தோம் 7516.6 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், டெல்லி, ஹரியானா, தெலுங்கானா, இது தவிர நாட்டின் மீது அனைத்து மாநிலங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நிலத்துல வந்து எல்லையா இருக்கும், இல்லைன்னா கடல்ல எல்லையா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப கடற்கரை மாநிலங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா குஜராத்ல ஸ்டார்ட் ஆகும், அதுக்கடுத்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் கோவா மறந்துடக்கூடாது, அப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா அப்படின்னு பார்க்கறோம். சோ அப்ப மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 மாநிலங்கள் இருக்கு ஃப்ரெண்ட். அதே வந்து கிழக்கு கடற்கரை அப்படின்னு எடுத்துக்கும் போது கீழ இருந்து ஆரம்பிச்சோம்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வராது, அடுத்து ஒடிசா, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப 4 மாநிலங்கள். அப்ப 5+4 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 மாநிலங்கள் இது இருக்கு. எங்க அப்படின்னா வந்து இந்தியாவுடைய கடற்கரையில. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள் வந்து லேண்ட் லாக்டா இருக்கு, சுற்றி நிலப்பரப்பு மற்ற மாநிலங்களுக்குள்ள இருக்கிறது. இது வந்து பார்டர்லயும் வராது, இன்டர்நேஷனல் பார்டர்லயும் வராது, மற்ற நாடுகளோட தொடர்பு கொள்ள முடியாது. கடற்கரை மூலமா வந்து மற்ற நாடுகளோட தொடர்பு அதுவும் கிடையாது. அது எந்தெந்த மாநிலம்? மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், டெல்லி, ஹரியானா, தெலுங்கானா, இது வந்து பாத்தீங்கன்னா
அனைத்து இவை தவிர நாட்டின் அனைத்து மாநிலங்களும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட சர்வதேச எல்லைகளை கடற்கரையை கொண்டுள்ளன அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சர்வதேச கடற்கரை எல்லையும் கொண்டுள்ளாத மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 28 மாநிலங்கள்ல மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹரியானா, தெலுங்கானா இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் லாக்டுன்னு சொல்லலாம். நிலத்தால் வந்து சூழப்பட்டிருக்கு. நிலம்னா என்னதுன்னா மற்ற மாநிலங்களால் சூழப்பட்டிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து மொத்தமா இந்தியாஸோட லேண்ட் ஃபிரான்டையர்ஸ் வந்து லேண்ட் பார்டர்ஸ் இருக்குல்ல, சோ அது வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸோட நம்ம வந்து டீடைலா கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரே இடத்துல நம்ம புக்ல வந்து டேபிள்ல வந்து வருது. கண்டிப்பா எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாடு, இதுதான் வந்து அதிக நில எல்லை கொண்டது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நம்ம இது இம்பார்ட்டன்ட். வங்காளதேசம் எவ்வளவுனா 4096.7 கிலோமீட்டர் நீண்ட எல்லையை வந்து இந்தியா எந்த நாட்டோட பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு பங்களாதேசம். சோ அப்படியே நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துருக்கோம் நம்ம புக்ல வந்து பங்களாதேஷ், சீனா, பாகிஸ்தான் வந்து அதுக்கடுத்து நேபாளம், மியான்மர், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பூட்டான், ஆப்கானிஸ்தான் பார்க்கலாம். அப்ப ஆப்கானிஸ்தான் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த நிலம் கொண்டது. மொத்தம் நமக்கு வந்து நில எல்லை அப்படின்னு பார்க்கும்போது 15100 ரவுண்டா வந்து பார்த்தோம். சோ அது வந்து நில எல்லை வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப 16 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது வந்து நில எல்லையோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப நமக்கு அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஆப்கானிஸ்தான் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எல்லைப்புற மாநிலங்கள் அப்படின்னு 5 மாநிலங்கள் பார்க்கும்போது மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் அப்படின்னு பாக்குறோம். இது என்ன அப்படின்னா வந்து யாரோட பார்டர் வந்து ஷேர் பண்றாங்கன்னா பங்களாதேஷோட. அப்ப வங்காளதேசத்தோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடியதுன்னா மேற்கு வங்காளம் ஆரம்பிக்கும், அப்படியே மேல போயிட்டு அஸ்ஸாம் வந்து, அதுக்கப்புறம் யார் இருப்பா அப்படின்னா மேகாலயா, அப்புறம் திரிபுரா, அப்புறம் மிசோரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடியும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப திரிபுரா, மிசோரம் சொல்லி வந்து முடியும். சோ அப்ப 5 மாநிலங்கள் யாரோட நில எல்லையை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னா பங்களாதேஷோட அப்படின்னு பாக்குறோம். சோ இது நில எல்லை இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னன்னா சர்ச்சில் ராட்க்ளிஃப் கோடு அப்படின்னு பாக்குறோம். முக்கியமான புள்ளிகள் வந்து இந்த பார்டர் வந்து யாரு வந்து வகுத்து கொடுத்தா. சீனா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த லாங்கஸ்ட் பார்டர் நம்ம எந்த கண்ட்ரினா சீனாவோட. அப்ப இரண்டாவது நீளமான நில எல்லை எந்த நாட்டோட கேட்கறது வாய்ப்பு. பங்களாதேஷ் கேட்டாங்க, ஆப்கானிஸ்தான் கேட்டாங்க, இப்ப அடுத்து கேட்டாங்கன்னா சீனாவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. அப்ப 4 மாநிலங்கள் அப்படின்னு பாக்குறோம். யூனியன் பிரதேசம் ஒன்று, லடாக் அப்படின்னு யூனியன் பிரதேசம் இருக்கு. ஹெச்பி அப்படின்னா வந்து இமாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேசம் அப்படி கொடுத்திருக்காங்க. உத்தரகாண்ட் அப்படி சொல்லி பாக்குறோம். சிக்கிம், அப்புறம் ஆந்திர பிரதேசம் அப்படி பாக்குறோம். சாரி ஃப்ரெண்ட், ஆந்திரா வராது. அருணாச்சல பிரதேஷ், இது வந்து ஆந்திரால அருணாச்சல பிரதேஷ். ஏபிஏ வந்து அங்க அருணாச்சல பிரதேஷ். இது ஷார்ட்டா போட்டாங்க, டிரான்ஸ்லேஷன்ல அப்படி ஆயிருக்கு. ஓகே, அதான் ஏபி. ஓகே, சைனாவோட. சோ அப்ப நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட் வந்து சைனாவோட பார்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அண்ட் மெக்மோகன் கோடு அப்படின்ற கோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இது 1913-14 சிம்லா ஒப்பந்தத்தில் கிரேட் பிரிட்டனுக்கும் திபெத்துக்கும் இடையில எல்லை ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். சோ அதான் வந்து மெக்மோகன் கோடு அப்படிங்கிறோம். அடுத்து பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், அதுக்கடுத்து ஜம்மு காஷ்மீர் தான் ஜேகே இருக்கு, லடாக் அப்படின்னு பாக்குறோம். அப்ப 2 யூனியன் பிரதேசமா இது வந்து மாத்திட்டாங்க. சோ அது வந்து பாகிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு. இப்ப பார்டர்ல நமக்கு வந்து அது காஷ்மீர்ல வந்து பிரச்சனை இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பகல்கான் அட்டாக் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்டர் ஸ்டேட்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேபாளம் அப்படின்னு பார்க்கும்போது 5 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ உத்தரகாண்ட் இருக்கு, உத்தரப்பிரதேசம் இருக்கு, பீகார் இருக்கு, மேற்கு வங்காளம் இருக்கு, சிக்கிம் அப்படின்னு பாக்குறோம். சிவாலிக் மலைத்தொடரின் அடிவாரத்தில் வந்து காணப்படுகிறது. மியான்மர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அப்படின்னு பாக்குறோம். நம்ம மியான்மர் வடகிழக்கு மாநிலங்கள் தான் வரும். மேல ஆரம்பிக்கும், அருணாச்சல பிரதேசம் ஆரம்பிக்கும், அடுத்து நாகாலாந்து இருக்கும், அடுத்து மணிப்பூர் இருக்கும், அடுத்து மிசோரம் இருக்கும். அப்படியே 4 மாநிலங்கள் அடுத்தடுத்து இருக்கும். மேப் எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். சோ இதுல பிரம்மபுத்திரா மற்றும் அபர்வாடி, ஐராவதி இடையே உள்ள நீர்நிலைகள் தோராயமாக இது செல்கிறது. அது பூர்வாஞ்சல் மலைகள் அடுத்து பார்க்க போறோம். கிழக்கு இமயமலையோட பேர் தான் பூர்வாஞ்சல். அது வந்து பார்டரா இருக்கும். எதுக்குன்னா மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல வந்து அது வந்து பார்டரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட். சோ இந்த டேபிள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. பூட்டான் அப்படின்னு பார்க்கும்போது பூட்டானுடைய லெஃப்ட் சைடு யார் இருப்பானா சிக்கிம் இருக்கும். பூட்டானுடைய ரைட் சைடு யார் இருப்பானா அருணாச்சல பிரதேஷ் இருக்கும். பூட்டானுடைய கீழே யார் இருப்பானா மேற்கு வங்காளம், அசாம் இருக்கும். பொதுவா மேற்கு வங்காளம் நம்ம கவனிக்க மாட்டோம். ஆனா மேற்கு வங்காளம் எப்படி போயிட்டு இருக்கும், மேல போயிட்டு இப்படி கழுத்து மாதிரி நீட்டிட்டு இருக்கும். சிக்கன் காரிடார் பேரு. சோ சிக்கிம் வந்து மேல இருக்கும். நடுவுல யாரு இருக்குன்னா மேற்கு வங்காளம், அதுக்கு கீழே யாரு இருக்குன்னா பங்களாதேஷ் இருக்கும்.
மேப் எடுத்து பார்த்தா மட்டும்தான் இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ மேப்லயும் நான் காமிக்கிறேன். ஆனா நீங்க அட்லஸ் கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது, ஜியோகிராஃபி படிக்கும் போது, பாலிட்டி படிக்கும் போது, ஹிஸ்டரி படிக்கும் போது கண்டிப்பா கையில அட்லஸ் இருந்தா உடனே எடுத்து பாருங்க. அது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ண ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னா அது வந்து லடாக். அதான் யூனியன் டெரிட்டரி யூடின்னு போட்டிருக்காங்க. யூனியன் டெரிட்டரி லடாக் அப்படின்னு பார்க்கிறோம். சோ மொத்தம் வந்து 16 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் வந்து நில எல்லையை தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த டேபிள்ல இருந்து கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ல கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் சொல்லல, அது இதுல இருந்து கூட நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து இந்தியா இலங்கை எல்லை. இந்தியாவுக்கு இலங்கைக்கு நடுவில் வந்து நில எல்லை கிடையாது, நீர் எல்லை தான் இருக்கு. சோ அப்ப நீர் எல்லை எப்படி ஆழமான அந்த கடல் பகுதி என்ன பாக் நீர் சந்தி அப்படி பார்க்கிறோம். அது என்னன்னா பிரிக்குது. ஆக்சுவலா சந்தின்னு கொடுத்துருக்காங்க, பிரிக்குமான்னு கேட்டீங்கன்னா நீர் சந்தி அப்படின்னா 2 பெரிய நீரை வந்து சேர்க்கணும் வந்து. அப்ப 2 பெரிய நீர் அப்படின்னா ஒண்ணு என்னது பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா கடல். கீழே பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல். அப்ப வங்காள விரிகுடா கடல் இந்திய பெருங்கடல் சேர்க்கக்கூடியதா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பார்க்கக்கூடிய இந்த பாக் நீர் சந்தி. இந்த நீர் சந்தி என்ன பண்ணுதுன்னா இந்தியாவும் இலங்கையும் பிரிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியால தனுஷ்கோடி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து ராமேஸ்வரத்துல அப்ப இந்த தனுஷ்கோடி. அதே மாதிரி ஸ்ரீலங்கால யாழ்ப்பாணம் தீபகற்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைமன்னாரில் இருந்து வெறும் 32 கிலோமீட்டர் தான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தலைமன்னார் அப்படின்னு எங்க இருக்குன்னா ஸ்ரீலங்கால இருக்கு. அங்கிருந்து தனுஷ்கோடி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 32 கிலோமீட்டர். ஈவன் நம்ம அந்த தனுஷ்கோடியில இருந்து என்ன பண்ணலாம், போட்ல வந்து போறது அப்படின்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். வித்தின் ஒரு நம்ம என்ன சொல்லலாம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல ரீச் பண்ணிடலாம், அவ்வளவு பக்கத்துல இருக்கும். சோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாலம் என்ன சொல்லலாம், ஆதாமின் பாலம் அப்படின்னு பேரு. இந்த ராமசேது பாலம் சொல்லலாம். அதுவும் ஆதாமின் பாலம் ஒண்ணுதான் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து இணைக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நில எல்லை நீர் எல்லை அப்படி சொல்லி பார்க்கும்போது இதுதான் ஃப்ரெண்ட். வந்து இப்ப பாகிஸ்தான் எங்க இருக்கு அப்படின்னா இதுதான் வந்து பாகிஸ்தான் ஃப்ரெண்ட். சோ பாத்தீங்கன்னா தெரியும் பாகிஸ்தானுடைய பார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வரா, எந்தெந்த ஸ்டேட்லாம் வருது அப்படின்னா வந்து பாகிஸ்தானோட குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு ஜம்மு காஷ்மீர், இன்னொன்னு லடாக் அப்படி சொல்லி பாக்குறோம். 2 யூனியன் டெரிட்டரி வருது. இது வந்து பாகிஸ்தானோட. இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பார்டர் வந்து பாத்தீங்கன்னா லடாக்கோட கான்டாக்ட் ஆகுது. இப்ப பிரசென்டா அந்த ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா பியூகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம வடமேற்கு பகுதியில வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கு, பார்டரையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி வடக்குல யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேல யார் இருக்கா, இது வந்து சைனா அப்படின்னு பாக்குறோம். வந்து இது நேபாள், இது வந்து பூட்டான். வந்து அப்ப வடக்குல யார் இருக்குன்னா சைனா, நேபாள், பூட்டான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் சைனாவுடைய பார்டர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு லடாக் வந்து, ரெண்டாவது வந்து இமாச்சல் பிரதேஷ், மூணாவது உத்தரகாண்ட் வந்து யாரு சைனாவோட, நான்காவது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து ஐந்தாவது அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஸ்டேட்ஸ் வந்து சைனாவுடைய இருக்கிறது எது இந்த மாநிலங்கள் வந்து தொடர்புல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். வந்து அடுத்து நேபாளோட இது அப்படின்னா உத்தரகாண்ட். வந்து அடுத்து யாரு உத்தரப்பிரதேஷ், அடுத்து பீகார், அடுத்து என்னது வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா இப்படி கீழே இப்படி ஆரம்பிச்சு இப்படி மேல இப்படி போயிடும். அப்ப பங்களாதேஷோட தலையில யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த வெஸ்ட் பெங்காலோட மேப் அப்படி பாக்குறோம். அப்ப வெஸ்ட் பெங்கால் வந்து யாரோட கனெக்ட் ஆகுது பாருங்க, நேபாளோடய கனெக்ட் ஆகுது, பூட்டானோடய கனெக்ட் ஆகுது, பங்களாதேஷோட கனெக்ட் ஆகுது. அப்ப 3 கண்ட்ரியோட இன்டர்நேஷனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். சாரி ஆமா 3 பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் அப்படின்னு பாக்குறோம். வந்து சோ 3 நாடுகளோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேபாளோட இது அப்படின்னு பார்த்தாச்சு, சைனா பார்த்தாச்சு. அடுத்து பூட்டான். பூட்டான் பாத்தீங்கன்னா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ் அப்படி பாக்குறோம். சோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். வந்து அதுக்கு அடுத்து சைனாவோட வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் சைனாவோட கான்டாக்ட் பண்ணும். அதே மாதிரி மியான்மர் வந்து இங்க இருக்கு. சோ மியான்மரோட கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ மேப் எடுத்து பார்க்கணும், அது வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்தியாவும் உலகம் இப்ப அமைவிடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சோ அப்ப வேர்ல்டு உலகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 0 டிகிரிக்கு மேல இருக்கு. அப்ப வட அரை கோளத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி அந்த கிழக்கு மேற்குன்னு சொல்லி தீர்க்க கோடுகள் நம்ம சொல்லுவோம். அப்ப நம்ம ரெண்டா பிரிக்கும் போது இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு, இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு. வந்து சோ அப்ப இதை வந்து என்ன சொல்லலாம், வடக்குன்னு சொல்லலாமா, இந்த பக்கம் இருக்கிறது கிழக்குன்னு சொல்லலாமா, இது வந்து தெற்குன்னு சொல்லலாமா, இது வந்து மேற்கு சொல்லலாமா. அப்ப இந்தியாவோட அமைவிடம் எங்கன்னா வடக்கு கிழக்கு, இது ரெண்டுத்துக்கு நடுவில் வடகிழக்குல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அமைவிடமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இது வந்து ஆசிய கண்டத்துல வரும்போது நம்ம என்ன ஆகுது அப்படின்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியில் தென்பகுதியில் அமைந்திருக்கு. அப்ப ஆசிய கண்டம் அப்படின்னா இது ஆசிய கண்டம். அப்ப ஆசிய கண்டத்துல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தெற்கு பகுதியில நம்ம இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். இந்திய பெருங்கடல் வழிபாதை வந்து மேற்கில் உள்ள ஐரோப்பாவையும் வந்து அதே மாதிரி வந்து கிழக்குல உள்ள ஆசிய நாடுகளையும் இணைக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நம்ம இந்தியா நம்ம எடுக்கும்போது ஃப்ரெண்ட் பார்த்தோம்னா வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளோஸா வந்து காமிக்கிறேன். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்தியா வந்து சோ இப்ப கீழ இருக்கிறது அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது இந்திய பெருங்கடல் அப்படின்னு பாக்குறோம். வந்து சோ அப்ப இந்தியா இந்திய பெருங்கடல். அப்ப இந்திய பெருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா
மேற்குல இருக்கக்கூடியது ஆசிய நாடுகள் வந்து அதே சரி மேற்குல இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள், கிழக்குல இருக்கிறது ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது இப்படிதான் போகுது. அப்ப கடல் வழி அப்படின்னு பார்க்கும்போது இது வழியா தான் என்ன பண்ணணும்னா போற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்தியாவுடைய அமைவிடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் இங்க கொடுத்திருக்கும் வந்து. அதே இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி கிழக்கு கடற்கரை வந்து தென்கிழக்கு கிழக்கு ஆசிய நாடுகளுடன் நெருங்கிய வாணிக தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு பாக்குறோம். இந்தியா ஏன் துணை கண்டம் சொல்றோம் அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால பல விதமான இயற்கை நிலைமை இருக்கு. பீடபூமி இருக்கு, வந்து சமவெளி இருக்கு, அதே கடற்கரை இருக்கு, அதுக்கப்புறம் பாலைவனம் இருக்கு, வெப்ப பாலைவனம் இருக்கு, குளிர் பாலைவனம் இருக்கு, அந்த பல வகையான தாவரம் இருக்கு, பல வகையான விலங்குகள் இருக்கு, மனித இனங்கள் இருக்கு. இது எல்லாம் ஒன்னா சேர்றதுனால வந்து ஒரு கண்டத்துக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இந்தியால இருக்கு. ஆனால் இந்தியாவை கண்டம் சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் ஆசிய கண்டத்துல இருக்கு. அப்ப இந்தியா வந்து என்ன சொல்றோம்னா துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த துணை கண்டத்துல யாரெல்லாம் உள்ள வருவா அப்படின்னா பாகிஸ்தான் உள்ள வரும், மியான்மர் வரும், பங்களாதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை அப்படி பார்க்கலாம். யார் வரமாட்டா? நம்மளுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நில எல்லையர் தொடர்பு கொள்ளக்கூடிய அண்டை நாடுகள்ல வராத நாடுகள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 2 நாடு இருக்கு. ஒண்ணு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வராது மேல வந்து, இன்னொரு நாடு யாருன்னா சைனா வராது. அப்ப இந்திய துணைக்கண்டத்துல வராத நாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா மீதி நாடெல்லாம் போட்டுடலாம் வந்து. ஏன்னா பாகிஸ்தான் வந்து நம்மளை தொட்டுட்டு இருக்கு, நேபாளம், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா யாரு கீழே தான் இருக்கு. அப்ப இந்திய துணை கண்டத்துல அதுவும் சேர்ந்தது அப்படி பார்க்கலாம். அப்ப வராத நாடுகள், இந்திய துணை கண்டத்துல வராத நாடுகள் யாருன்னு கேட்ட ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். சோ ஒன்னு ஆப்கானிஸ்தான், இன்னொன்னு என்னன்னா சைனா அப்படின்னு பாக்குறோம். சோ இது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வராது, இந்த 2 நாடுமே என்ன பண்ணது இது வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு ஏன் வந்து துணை கண்டம் சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள், மனித வளங்கள் சொல்லி எல்லாமே ஒரு கண்டத்துக்குரியானது எல்லாமே இருக்கிறதுனால இந்தியா துணை கண்டம் சொல்றோம் வந்து. அப்ப அமைவிடம் இந்தியா எங்கப்ப அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் வடக்குல வந்து. அப்ப நம்ம வந்து இந்தியா உலக மேப் வரைஞ்சீங்க அப்படின்னா 0 டிகிரிக்கு மேல இருக்கும் வந்து. சோ அப்ப இந்தியாவோட பிளேஸ் வந்து அதே மாதிரி கிழக்கு மேற்கா பிரிச்சீங்கன்னா கிழக்குல இருக்கு, அப்ப வடகிழக்குல இருக்கு அப்படி பாக்குறோம். சோ அப்ப அச்சக்கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது எப்படி வரையும்னா வந்து 0 டிகிரி ஆரம்பிச்சு அப்படியே மேல போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட். போச்சுன்னா இங்க 90 டிகிரில போய் முடியும் வந்து. அதே மாதிரி கீழே அப்படியே போயிட்டு என்ன பண்ணா 90 டிகிரி முடியும். இது வந்து அச்சக்கோடுகள் அப்படின்னு பாக்குறோம். தீர்க்க கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 0 டிகிரி போட்டுட்டு இந்த பக்கம் கோடு போட்டுட்டு போனா அது தீர்க்க கோடுகள் வந்து. சோ இது வந்து அச்சம் சொல்லுவோம், இது வந்து தீர்க்கம் சொல்லுவோம். அப்ப தீர்க்க கோடுகள் அச்சக்கோடுகள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்தியாவுடைய அமைவிடத்தை நம்ம பிக்ஸ் பண்றோம். அப்ப ரெண்டும் ஒன்னா சேருதுல அந்த பாயிண்ட் வந்து சொல்றோம். அப்ப வட அச்சம் மேல மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு தூரத்துல வட அச்சம் அப்படின்னு பார்க்கும்போது கீழே இருந்து, அதாவது வட அச்சம் 0 டிகிரில இருந்து நம்ம ஆரம்பிச்சு மேல போறோமா, கீழே ஆரம்பிக்கும் 8 டிகிரி 4 நிமிடம் எங்கப்பா அப்படின்னா கன்னியாகுமரி. அதே மாதிரி மேல போய் முடியுது லடாக்ல 37 டிகிரி 6 நிமிடம் வட அச்சம். அப்ப வடக்குல ஆரம்பிச்சு வடக்குல தான் முடியும். காரணம் என்னன்னா நம்ம வட அரைக்கோளத்துல இருக்கும், 0 டிகிரிக்கு மேல இருக்கும். அதனால வடக்கு வடக்கு அப்படின்றது மாறாது. அதே மாதிரி தீர்க்கம் அப்படின்னு பார்க்கும்போது 0 டிகிரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன்விச் தீர்க்க கோடுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட். இது வந்து 0 டிகிரி, அந்த 0 டிகிரிக்கு கிழக்குல தான் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா 68 டிகிரி கிழக்குல ஆரம்பிச்சு 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு. அப்ப கிழக்கு கிழக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா இந்த அச்ச தீர்க்க கோரல் பரவிடுது. இந்தியாவின் தென்கோடி பகுதியான வந்து பிக்மலியன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் இந்திரா முனைன்றோம். இது இந்த 6 டிகிரி 45 நிமிடம் அப்படி பார்க்கிறோம். அப்ப இந்தியாவோட தென்கோடி முனை தான் நம்ம என்ன சொல்றோம் பிக்மலியன் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி சொல்லி இப்ப இந்திரா முனைன்னு சொல்றோம். சோ அது எங்கப்பா இருக்கு அப்படின்னா வந்து 6 டிகிரி 45 நிமிடம் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல நிக்கோபார்ல தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப தென்கோடி முனை இப்ப இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சோ இந்தியா பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது இந்தியாவோட மேப். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அப்படின்றது கீழே வருது வந்து. சோ அப்ப நம்ம ஆரம்பிக்கிறது 8 டிகிரி 4 மினிட்ஸ் இங்க ஆரம்பிச்சாலும் இன்னும் கீழே சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் தான் எது இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த மேப்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது இந்தியா 8 டிகிரி 4 நிமிடம் இங்க ஸ்டார்ட் ஆகுது வந்து. அதே நிக்கோபார் அந்த பிக்மலியன் பாயிண்ட் அப்படின்னு இங்க இருக்கு வந்து. சோ அதை கம்பேர் பண்ணுவோம் அது இன்னும் கீழே இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அதுதான் வந்து பிக்மலியன் பாயிண்ட் இந்திரா முனை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அதுதான் இங்க இருக்க குடிக்குது. அப்ப தென்கோடி முனை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தென்கோடி பகுதி அது எங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா தென்கோடி பகுதி எங்க கேட்டாங்கன்னா பிக்மலியன் இந்திரா முனை. அதே நிலப்பகுதியில தென்கோடி அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி தான், குமரிமுனை கேப் குமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வடமுனை எங்கப்பா அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா லடாக்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்திரா கோல் வந்து வடக்கே லடாக்கில் உள்ளது அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்கா
நம்ம எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இந்தியா வந்து 3214 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஃபேக்டும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி மேற்குல இருந்து கிழக்கு ரான் ஆஃப் கட்ச்னு சொல்லி குஜராத் சொல்லல, அங்க இருந்து ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேசம்ல சதுவரி இருக்கு 2933. அப்ப வடக்குல இருந்து தெற்கு அப்படின்னு பார்க்கும்போது 3214 கிலோமீட்டரும், மேற்குல இருந்து கிழக்கு இல்ல கிழக்குல இருந்து மேற்கு அப்படின்னு பார்க்கும்போது 2933 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல எது அதிகம்னா வடக்கு டு தெற்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் இந்தியாவை இரு சம பாகங்களா பிரிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 டிகிரி வடாச்சரேகை கடகரேகை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கடகரேகை என்ன பண்ணி இந்தியாவை இரு சம பாகங்களாக பிரிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மேப்ல பார்ப்போங்க. ஸோ இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா குஜராத்ல இருந்து ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு லைன் போட்டிருப்பாங்க டாட் டாடா. இப்ப தெரியுமா தெரியல, நான் போட்டு காமிக்கிறேன். இந்த லைன் பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை இரு சம பாகங்களா பிரிக்கக்கூடிய லைன் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த லைன் வந்து டாட் கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், வந்து கூடவே போட்டுறேன். ஓகேவா, இது இரு சமமாக பிரிக்குது. அப்ப வந்து எந்தெந்த மாநிலங்கள் வழியா அந்த லைன் போகுது கேள்வியை கேட்டுறோம். வந்து பெரிய மாநிலங்கள் 3. என்ன பெரிய மாநிலங்கள் 3? ஒன்னு குஜராத், அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் மத்திய பிரதேஷ். அப்ப இந்த 3 ஒன்னா சேருங்க. பெரிய மாநிலங்கள் இந்த 3 மாநிலங்களும் கடகரேகை போகக்கூடிய மாநிலங்கள். சிறிய மாநிலங்கள் 3 கிழக்குல இருக்கிறது. என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்ப்போங்க. வந்து ஒன்னு என்ன சொல்லலாம், சத்தீஸ்கர் வந்து, அப்புறம் ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வந்து. அப்ப 3 மாநிலங்கள் ஒன்னா சேர்த்துருங்க. அப்ப 3 + 3 வந்து. அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரிபுரா அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா மிசோரம் பார்க்கிறோம். சோ அப்ப இந்த 2 மாநிலங்கள். அப்ப நம்ம 8 மாநிலங்கள் பார்க்கிறோம். வந்து 3 + 3 + 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப இது என்ன சொல்றோம்னா பெரிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 3மே பெரிய மாநிலங்கள், இந்த 3 வந்து சிறிய மாநிலங்கள், இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம நோட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், பெரிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எதெல்லாம் வருது. சோ குஜராத் வருது, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வருது, அடுத்து மத்திய பிரதேஷ் வருது அப்படின்னு பார்க்கிறோம். சோ குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். சிறிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் வருது நமக்கு, சத்தீஸ்கர் வருது, அதுக்கு அடுத்து ஜார்க்கண்ட் வருது, சோ அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வருதுன்னு பார்க்கிறோம். வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திரிபுரா, அப்புறம் மிசோரம் சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப இந்த மாநிலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 8 மாநிலங்கள் இருக்கு. கடகரை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அது வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா, சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். வந்து அடுத்து இந்தியாவுடைய வடப்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா வந்து மிதவெப்பமண்டலம், தென்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா வெப்பமண்டலமாக இருக்கு. அப்ப 23 டிகிரிக்கு தெற்கே இருக்கிறது வெப்பமாகவும், வடப்பகுதி எப்படி இருக்குன்னா மிதவெப்பமாகவும் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்னு 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். சோ இதையே ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், யூனியன் பிரதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ன்றது ஜோடி ஜோடியா போட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். வந்து என்ன ஜோடி போடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வடக்குல வந்து நார்த்ல ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் பேர் வந்து யாருன்னா ஜம்மு காஷ்மீர் லடாக். இது ரெண்டும் ஒரு ஜோடி வந்து வடக்குல இருக்கு. கரெக்டா. வந்து அடுத்து 2 நகரங்கள் சொல்ல போறேன். ஒண்ணு என்னன்னா சத்தீஸ்கர், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரி, சண்டிகர் வந்து ஒண்ணு வந்து. சோ அது வந்து பாத்தீங்கன்னா 3 சண்டிகர், அதுக்கப்புறம் டெல்லி 4. அப்ப இந்த 3 4 வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜோடி வந்து. சோ அதுக்கு அடுத்து யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வடக்குல பாத்தீங்கன்னா லடாக், ஜம்மு காஷ்மீர் இது ஒரு ஜோடி 2 வந்துருச்சு. அடுத்து சண்டிகர், அதுக்கப்புறம் டெல்லி இது ஒரு ஜோடி 3 4 வந்துருச்சு. சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 6 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா டையூ டாமன், தாத்ரா நாகர் ஹவேலி மேப் எடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 5வது. அதுக்கு பேரலா யாருன்னா புதுச்சேரி 6வது அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் 7 8 யாருன்னா 7வது வந்து லட்சத்தீவு எடுத்துக்கலாமா, இங்க இருக்குல்ல லட்சத்தீவு அப்படின்றது 7வது எடுத்துக்கலாம். 8வது யூனியன் பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயர். அப்ப நம்ம பேரா போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து லடாக், ஜம்மு காஷ்மீர் ஒரு ஜோடி, அதுக்கு அடுத்து சண்டிகர், டெல்லி 2 இது ஒரு ஜோடி, அதுக்கு அடுத்து டையூ டாமன் வந்து மேற்கு கடற்கரை, புதுச்சேரி வந்து கிழக்கு கடற்கரை அப்படின்னு பாக்குறோம். அடுத்து தீவு கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவு ஒரு தீவு கூட்டம், அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம், மொத்தம் 8 ஆயிருச்சுல வந்து. அப்ப யூனியன் பிரதேசம் அப்படின்றது இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப 28 + 8 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். மாநிலங்கள் அண்ட் யூனியன் பிரதேசம் அப்படின்னு பாக்குறோம். இந்திய திட்ட நேரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை தோராயமாக ஏறத்தாழ 30 டிகிரி தீர்க்க கோடுகள் போகுது. எப்படி 30 டிகிரி? இப்ப என்ன பார்த்தோம், 68 டிகிரில வந்து ஆரம்பிக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து அப்ப முடியும் போது எதுல முடியுதுன்னா 97 டிகிரில வந்து முடியுது அப்படின்னு பார்த்தோம். 68 டிகிரி 7 நிமிடத்தில் ஆரம்பிச்சு 97 டிகிரி 25 நிமிடம் பாக்குறோம். அப்ப ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கு. வடக்கு தெற்கு 8 டிகிரி 4ல் ஆரம்பிக்குது, 37 டிகிரி 6. இங்கேயும் ஏறத்தாழ வந்து எப்படி இருக்குன்னா 30 இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்தியா பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் பார்க்கும்போது 30 டிகிரி இருக்கு தோராயமா அப்படின்னு பாக்குறோம். இப்ப நமக்கு தீர்க்க கோடு தான் முக்கியம். ஏன்னா டைம் அப்படின்றது இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம். சோ அப்ப இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள
குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக இருக்கு. அது எப்படி 2 மணி நேரம் முன்னதா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சோ இப்போ நம்ம வேர்ல்டு மேப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா லண்டன்ல போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியல, வேணா ஜூம் பண்ணா தெரியும். ஓகே இப்ப பாத்தீங்கன்னா குளோப் இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து இது வந்து ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கண்டம் வந்து ஆப்பிரிக்கா சொல்லுவோம். அதுக்கு மேல ஐரோப்பா கண்டம் இருக்கு. கிரீன்விச் மெரிடியன் அப்படின்றது எங்க போயிட்டு லண்டன்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா 0 டிகிரி அப்படின்றது. சோ அங்கிருந்து வரக்கூடிய அந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருசம பாகங்களா பிரிக்குது. அப்ப கிரீன்விச்ல அந்த 0 டிகிரில இருந்து ஆரம்பிச்சு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேல கிரீன்விச்ல வந்து இங்க 0 டிகிரில இருக்கக்கூடியது இந்த லைன் அப்படின்றது இதுக்கு இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா 180 டிகிரி, இதுக்கு இந்த பக்கமா 180 டிகிரி. இந்த டிகிரி 180 டிகிரி எங்க போய் முடியுது அப்படியே வந்தோம் அப்படின்னா பசிபிக் பெருங்கடல போய் முடியும் ஃப்ரெண்ட். இதான் பசிபிக் பெருங்கடல. பசிபிக் பெருங்கடல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஆஸ்திரேலியா இருக்கு கீழே. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து வட அமெரிக்கா இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா இருக்கு. சோ அப்ப இந்த நம்ம இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்றது இங்கதான் இருக்கு. இப்ப பூமி வந்து சுத்திட்டு இருக்கு. வந்து அப்படி சுத்தும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்ப எர்த்தை பொறுத்தவரை என்னன்னா 23 டிகிரி சாய்ந்த நிலையில இப்படி சுத்துது. அதனால என்ன ஆகுதுன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா சூரியன் என்ன பண்ணுதுன்னா நம்ம அந்த கேலக்டிக் சென்டரை வந்து விண்மீன் திரள் மண்டலத்தை சுத்தி வருது. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிசிக்ஸ்ல பாத்துட்டோம். சோ அப்ப என்ன பூமி வந்து ரொட்டேட் ஆகுது. எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த கிரீன்விச் மெரிடியன் அப்படின்றது இதுதான். சோ இந்த கிரீன்விச் மெரிடியன் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப சூரிய உதயம் அப்படின்றது வந்து இங்க உதிக்கிறது, கிரீன்விச் மெரிடியன் உதிக்குது அப்படின்னா உதிச்சு அப்படி சுத்தி திருப்பியும் வந்து கிரீன்விச் மெரிடியன் வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நாள் அப்படின்னா 24 மணி நேரம் அப்படின்றது. அப்ப இங்க சூரியன் உதிச்சு அது அப்படியே என்ன பண்ணுதுன்னா சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகி திருப்பியும் வந்து இந்த கிரீன்விச் மெரிடியன் வந்து சேர்றதுக்கு 24 மணி நேரம். அப்போ குளோப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக உருண்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 360 டிகிரின்னு பாக்குறோம். அப்ப சூரியன் கதிர்கள் வந்து படக்கூடிய அந்த கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூமியை தனது அச்சில் வந்து சுழலுது. 24 மணி நேரத்துல 360 டிகிரி கவர் பண்ணிடுது. அப்ப இந்த கால்குலேஷன் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த 360 அப்படின்றத நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து சிம்பிளா சொல்லணும். அப்ப 360 அப்படின்றது நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப குளோபல் இமேஜின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 360 டிகிரி இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு. அப்ப அந்த 360 டிகிரி டிவைடட் பை 24 அப்படின்னு போட்டீங்கன்னா அப்ப 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் கடக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது எப்படின்னா 1 hour ஈக்குவல் டு வந்து 15 டிகிரி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப 1 மணி நேரத்துல 15 டிகிரி. அப்ப 24 மணி நேரத்துல 360 டிகிரி. இந்த கால்குலேஷன் அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சோ அப்ப 1 மணி நேரத்துல 15 டிகிரினா இப்ப இந்த 30 டிகிரி கடக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். அப்ப 2 மணி நேரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்தியாவுடைய கிழக்குல வந்து அருணாச்சல பிரதேசல வந்து சூரியன் வந்து உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்படி உதயமாயி மேற்குல இருக்கக்கூடிய குஜராத்துக்கு வந்து சேர்றதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா வந்து 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா பூமி வந்து தனது அச்சில சுழல்றதுனால அதான் இங்க கொடுத்திருக்கோம். அப்ப 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எக்ஸாம் மேட் அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் தீர்க்க ரேகையான 82 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை தலை நேரமா நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஏன் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப இந்தியா பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்தியா இப்ப நம்ம வந்து இந்தியாவுடைய அந்த தீர்க்க கோடு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இங்க சூஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்ம இந்த தீர்க்க கோடை வந்து நம்ம இங்க சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்க சூரியன் உதிச்சு இங்க உதயம் ஆகிறதுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும். அப்ப சென்டர்ல இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த 82 டிகிரி அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு 68 எங்க இருக்குன்னா குஜராத், 97 வந்து அருணாச்சல பிரதேஷ். ரெண்டுத்துக்கு நடுவில் 82 மணி நேரம் சூஸ் பண்ணும்போது இங்க சூரியன் உதைச்சு இங்க சூரியன் உதயம் ஆகிறதுக்கு 6 மணி. இப்ப உதாரணத்துக்கு இங்க சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மணிக்கு உதிக்குதுன்னா எப்ப அருணாச்சல பிரதேஷ்ல எப்ப உதிச்சிருக்கணும் 5 மணிக்கு உதிச்சிருக்கும். அப்ப குஜராத்ல எப்ப உதிக்க போகுதுன்னா 7 மணிக்கு உதிக்கும். சோ அதனால சென்டர் பாயிண்டா வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்குறோம். சோ அதான் அதை சூஸ் பண்ணதுக்கான காரணம். இது எங்கப்பா போயிட்டு இருக்கு நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க. கேட்டானா மிர்சாபூர் அலகாபாத் அப்படின்னு பாக்குறோம். சோ 5 மணி 30 நிமிடம் முன்னதாகவே இது வந்து உள்ளது அப்படின்னு பாக்குறோம். எதுக்கு முன்னதா இருக்கு அப்படின்னா வந்து இப்ப பூமி வந்து எப்படி சுத்துது அப்படின்னா கிழக்கு மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்துது. அப்ப இன்னும் இந்தியா தெரியல. இப்ப இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் சூரியன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இந்தியால சூரியன் உதிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் ஆகி என்ன பண்ணுவோம் அப்புறம் இந்தியா, அரபிக்கடல், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா,
அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய லண்டன் கிரீன்விச் லைன் இருக்குல்ல, இதை வந்து ரீச் ஆகும். அப்ப பூமி வந்து தனது அச்சுல சுழலும் போது இந்தியால 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே சுத்திட்டு போகும்போது நம்மளுடைய டைம், நம்ம டைம் ஜோன் வச்சு நம்ம பார்க்கும்போது எப்ப அவங்க சூரியன் வந்து உதிக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 11:30 மணிக்கு தான் சூரியன் வந்து உதிக்கும். அப்ப காலையில இப்ப 11:30, இப்ப பாத்தீங்கன்னா 12 மணி ஆச்சு. இப்ப நீங்க லண்டன்ல இருக்க ஒருத்தருக்கு போன் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன ஆபீஸ் போயிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆபீஸ் போயிட்டேன் இப்பதான் காலையில எழுச்சனும். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இப்பதான் சூரியன் வந்து உதிச்சிருக்கும். அப்ப நமக்கு 5.5 மணி நேரம் நம்ம அகடா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். கிரீன்விச் மெரிடியன்ல இருந்து நம்ம 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். சோ நமக்கு சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் யாருக்கு சூரியன் உதயமாகும், லண்டனுக்கு சூரியன் உதயமாகும். அப்ப நமக்கும் லண்டனுக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5 மணி நேரம். காரணம் மேற்குல இருந்து நம்ம கிழக்கு நோக்கி இப்படி சுத்தணும் அப்படின்னு பாக்குறோம், இப்படி ரொட்டேட் ஆகுது. சோ அப்ப நமக்கு இப்ப வந்து இப்ப காலையில இன்னைக்கு 12 மணி வச்சுக்கோங்க, 12 மணி. இப்ப நம்ம வந்து டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்து. இதே நீங்க யூஎஸ்ல இருக்கிற டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணாருன்னா என்ன ஆகும்னா அங்க டேட் என்னவா இருக்கும் அப்படின்னா 27 நைட்டு 12 மணியா இருக்கும். அவங்களுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் டிஃபரன்ஸ் அப்படின்னா 12 மணி நேரம் டிஃபரன்ஸ். இப்ப நம்ம இங்க இருக்கோம் இந்தியா வந்து சூரியன் வந்து லைட் வந்து பட்டுட்டு இருக்கு லைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுத்துது பூமி. அப்படி சுத்தி அமெரிக்கா போய் சேரும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நமக்கு வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்ப 24 மணி நேரம் டிஃபரன்ஸ் அப்படின்னு அமெரிக்காவும் நமக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து. சோ அப்ப அவங்களுக்கு முந்தின நாளா வந்து இருக்கும். அப்ப முதலில் சூரியன் உதிக்கும் நாடு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சோ அது எதுனா ஜப்பான் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது இன்டர்நேஷனல் டேட் லைனுக்கு பக்கத்துல இருக்கு ஜப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப ஜப்பான்ல தான் ஃபர்ஸ்ட் சூரியன் உதிக்குது. இது வந்து பசிபிக் பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜப்பான் இருக்கு. ஜப்பான்ல தான் ஃபர்ஸ்ட் சூரியன் உதிக்கும். அதுக்கப்புறமா தான் எங்க உதிக்கும் அப்படின்னா அடுத்த மற்ற நாடுகள் உதிச்சு கிரீன்விச் மெரிடியன், அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்க்கு வந்து போகும் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம்பிள் நம்ம இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 பிரிவுகளா நம்ம இந்தியா வந்து பிரிக்கிறோம். என்னென்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்குல இருக்கக்கூடிய மலைகள், அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அடுத்து வடபெரு சமவெளிகள், 2வது தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்றது 3வது வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த கடற்கரை சமவெளிகள் 4வது, தீவுகள் வந்து 5வது. அப்ப இந்தியாவில் எத்தனை பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நியூ புக்ல வந்து 5 பெரும் பிரிவு தான் கொடுத்திருக்காங்க, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா ஓல்டு புக்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாலைவனத்தை தனியா ஒண்ணு வச்சுட்டாங்க. இப்ப புது புக்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சமவெளிக்குள்ள எடுத்துட்டு போய் பாலைவனத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நியூ புக் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சோ அதனால என்ன பண்ணிடலாம் 5 பெரும் பிரிவுகளா பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம போட்டலாம் ஃப்ரெண்ட். அடுத்து வடக்கு மலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இமயமலை அப்படின்னு பார்க்கிறோம். காரணம் என்ன, இளமையான சில மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி தோன்றுச்சு வந்து. அப்ப இந்திய தட்டம் வந்து யூரேஷியன் தட்டம் ஒன்னோட ஒன்று மோதனதுனால என்ன ஆச்சுன்னா இது மடிஞ்சு உருவாச்சு. அதனால மடிப்பு மலை அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. அப்ப புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்ப மடிப்பு மலையா வந்து உருவாகுது அப்படின்னா போய் மோதும் போறதுக்கு வழி இல்லை. அப்ப வழி இல்லைன்னும் போது அப்படியே மடங்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு ஷீட் இருக்கு, அந்த ஷீட் வந்து அப்படியே போயிட்டு நசுக்குனா என்ன ஆகும் அப்படின்னா நான் அப்படியே மடிஞ்சு உருவாகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட். இப்ப பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு எப்படி மடிப்பு மலை உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிற ஃப்ரெண்ட். அது பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து என்னன்னா இது இந்திய தட்டு வந்து யூரேஷியன் தட்டோட மோதுது. அப்படி மோதும் போது போறதுக்கு வழி இல்லை என்னன்னா அப்படியே மடியுது. இப்படி மடிஞ்சு என்ன பண்ணா இப்படி உருவாது வந்து. சோ இது ஒரு மடிப்பு, இப்படி. அப்ப இமயமலை எப்படி இப்படி உருவாயிருக்கு, அப்ப மடிஞ்சு உருவாயிருக்குன்னு பார்க்கணும். இப்படி நேரா போறதுக்கு வழி இல்லாம இப்படி மடிஞ்சு உருவாயிருக்கு. சோ அதனாலதான் என்ன சொல்றோம் மடிப்பு மலை அப்படின்னு பாக்குறோம். போய் மோதும் நமக்கு போறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால மடிப்பு மலை உருவாயிருக்குன்னு பாக்குறோம். சோ அப்ப இளமையானது மடிப்பு மலை. அப்ப புவி மேலோட்டு பேரியக்க விசை அப்படின்னு பார்க்கும்போது புவியோட ஓடு அப்படின்னு பாக்குறோம். இந்த ஓடுல இருக்கக்கூடிய அது போய் ஒன்னோட ஒண்ணு மோதுறதுனால என்ன ஆகுதுன்னா மடிக்கப்பட்டு உருவானது. மேற்கில் சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்கில் பிரம்மபுத்திரா. சிந்துனா இப்ப சிந்து நதி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. பகல்கான் அட்டாக் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சிந்து நதி நீரை வந்து தடுக்க போறோம், அந்த வாட்டர் வந்து நமக்கு போறோம் தடுக்க போறோம் சொல்லி இந்தியா வந்து சொல்லியிருக்கு. பாகிஸ்தான் வந்து இது போருக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப பிரம்மபுத்திரா எங்கப்பா இருக்கு அப்படின்னா நமக்கு இதே பிரச்சனை தான். சைனா என்ன பண்ணுது, டேம் கட்டுது எங்கன்னா திபெத்ல. அப்ப சைனா டேம் கட்டி அந்த வாட்டரை வந்து டைவர்ட் பண்ண போறாங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு பாக்குறோம். பங்களாதேஷும் பாதிக்கப்படுது. நம்ம இப்ப சைனா கிட்ட கத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி பாகிஸ்தானும் பயப்படுறாங்க. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு சிந்து நதி நீரை வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்புறதோ இல்ல பாகிஸ்தானுக்கு அனுப்பாம இருக்கிறதோ அப்படின்றது என்னன்னா இது மனிதாபிமான மற்ற செயலா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து சிந்திக்கிற வேலையில இந்தியா வந்து சொல்றது என்னன்னா ஒரே பாயிண்ட் தான் வந்து தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. குறிப்பா பாகிஸ்தானோட ஆர்மி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவ்வளவு தைரியமா வந்து அட்டாக் பண்றாங்க. அப்படின்றதுனால
பாகிஸ்தானை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில இந்தியா கவர்மெண்ட் வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பா வந்து இருக்காங்க. இது வந்து பாலிடிக்ஸ் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல நம்ம யோசிக்கிறதுக்கு அப்படின்றது வேலையே கிடையாது அப்படின்னு பாக்குறோம். இது வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை அப்படின்னும் போது மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அது பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலமா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப்பா வந்து இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில கண்டிப்பா வந்து இந்திய அரசு என்ன பண்ண மாட்டாங்க, தண்ணியை வந்து நிறுத்தி வைக்கிறதோ இல்ல தண்ணியை திசை திருப்புறதோ பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் 5 to 10 ஆண்டுகள் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க வந்து. சரி, நம்ம இங்க விஷயத்துக்கு வரோம். அப்ப சிந்து பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு, பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அருணாச்சல பிரதேஷ் அண்ட் அசாம்ல இருக்கு அப்படிமா. இதுவரையும் வந்து 2500 கிலோமீட்டர் நீளம் வந்து பறந்து காணப்படுகிறது. இமயமலையும் கங்காவும் ஒரு விதத்துல ஒரே மாதிரி ஒத்துமையா இருக்கும். இப்ப கங்காவோட நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2525 ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளா கூட இருக்கும். சோ கங்காவோட நீளம் வந்து 2525 கிலோமீட்டர், அந்த இமயமலையோட நீளம் வந்து 2500 கிலோமீட்டர். காஷ்மீர் பகுதியில் 500 மீட்டர் அகலத்துடன், அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர். அப்ப போக போக அகலம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு பாக்குறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இமயமலையோட மேப் இங்க இருக்கும். புக்குன்றதுனால நம்ம மேப் வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல வைக்கலாம். ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, நீங்க அப்படியே புக்ல கூட நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த பிசிக்கல் மேப் இருக்கும். வந்து அந்த மேப்ல பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சாப்டரோட எண்டுக்கே போயிடும் போல இருக்கு. வந்துருச்சு. சோ அப்ப பாத்தீங்கன்னா எங்க அகலமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தெரியும், இது நல்லா அகலமா இருக்கு. இங்கே வெள்ளையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியா கிடையாது, நேபாள் இருக்கு, சைனா இருக்கு வந்து. சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அகலமா இருக்கு. போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து கம்மியாயிடும், அகலம் குறைஞ்சிச்சு. அப்ப இங்க வித்து பாருங்க, இங்க அகலமா இருக்கா, இங்க வித்து வந்து கம்மியா இருக்கா. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப சொன்னோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த அகலம் அப்படின்றது மாறுபடுது அப்படின்னு பாக்குறோம். சோ எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வடக்குல கம்பேர் பண்ணும்போது, வடமேற்கு கம்பேர் பண்ணும்போது, அதே வடகிழக்கு தென்கிழக்கு வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வில் வடிவத்துல இருந்து அதையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோ இவங்களோட வடிவம் என்னப்பா அப்படின்னா வில் வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். சோ அதே நமக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்துட்டோமா? வந்தாச்சு. அப்பா ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா பாம்பீர் முடிச்சு அப்படின்னு உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம டபுளா பைலிங்குல போட்டனால இத்தனை பேஜ் போற மாதிரி இருக்கு. சிங்கிளா இப்ப நம்ம அகாடமி புக்குகளே இருக்கு அப்படின்னா பேஜஸ் வந்து கம்மியா தான் இருக்கும், டக்குன்னு போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்துடலாம். சோ அப்ப அருணாச்சல பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் இருக்கு, அதே காஷ்மீர்ல வந்து 500 கிலோமீட்டர் இருக்கு அகலம் அப்படி பாக்குறோம். பாம்பீர் முடிச்சு அப்படி உலகின் கூரை எப்படி பாக்குறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம இமயமலையும் வந்து இமயமலை இப்படி வில்லு வடிவத்தில் இப்படி போய் சேரும். அதை வந்து இந்து குஷ் மவுண்டைன் தொடரும். இது ரெண்டும் ஒன்னா சேரக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னா இந்து குஷ் மவுண்டைன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வந்து போயிட்டு இருக்கு. இது இமாலயாஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது இந்து குஷ் அப்படி சொல்லி பாக்குறோம், இது இமயமலை அப்படி பாக்குறோம். இது ரெண்டும் ஒன்னா சேர இடம் தான் என்ன சொன்னா பாம்பீர் நாட் அப்படி சொல்லி உலகின் கூரை அப்படி சொல்லி சொல்றோம். திபெத்தையும் உலகின் கூரைன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, பாம்பீர் முடிச்சு உலகின் கூரை சொல்றாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நமக்கு ஆப்ஷன் கொடுப்போம். ஆசியாவின் உயரமான மலை இமயமலை இணைக்கிறது, வில் வடிவத்தில் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இமயமலை பாத்தீங்கன்னா அதோட ஷேப் வந்து வில் வடிவத்தில் இருக்கு. இமயமலையா அப்படின்னா அதோட மீனிங் என்ன, பனி உறவிடம், எதுலன்னா சமஸ்கிருத சொல்லில் அப்படி பாக்குறோம். அது நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. 3 பெரும் பிரிவுல இமயமலை பிரிக்கிறோம். என்னென்ன பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து மேற்கு இமயமலை அப்படி சொல்லி சொல்றோம். அதை வந்து என்ன சொல்லணும், டிரான்ஸ் இமயமலை அல்லது மேற்கு இமயமலை, வெஸ்டர்ன் இமாலயாஸ் சொல்றோம். அடுத்து இமாலயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வந்து இங்க இருக்கிறது என்ன சொல்லணும், பூர்வாஞ்சல் குன்றுகள், கிழக்கு இமயமலை. அப்ப 1, 2, 3 அப்படி சொல்லிட்டு மொத்தம் 3 பெரும் பிரிவுகளை இமயமலை பிரிக்கிறோம். டிரான்ஸ் இமயமலை, இமயமலை, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படி சொல்லி சொல்றோம். இமயமலையை நம்ம மொத்தம் 3 பாட்டா வந்து பிரிக்கிறோம் அப்படி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஆரவல்லி மலைத்தொடர் வந்து உலகிலே மிக பழமையான மடிப்பு மலைகள் ஒன்று. இந்தியாவில் மிக பழமையான மடிப்பு மலைன்னு கேட்டாங்கன்னா ஆரவல்லி தான். உலகில மடிப்பு மலை தொடரில் ஒன்றாக இருக்கு. இந்தியா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக பழமையானது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எது சொல்லணும், ஆரவல்லி சொல்லணும். இந்த இந்தியாவில மிக இளமையான மடிப்பு மலை, உலகிலேயே இளமையான மடிப்பு மலைன்னு கேட்டா இமயமலை அப்படின்னு சொல்றோம். அப்ப பல இமயமலை மடிப்பு மலைகள் இருந்தாலும் அதுல இளமையானது யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் கேட்டாங்கன்னா அது வந்து இமாலயாஸ் சொல்றோம். சோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ அடுத்து இமயமலை 3ஆ பிரிக்கிறது சொன்னோமா. இப்போ முதல் பிரிவு வந்து டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலை அப்படி பாக்குறோம். சோ மேல இருக்கிறது அப்படி சொல்லி பாக்குறோம். அது எக்ஸாம் பாயிண்ட் வடக்கே அமைந்துள்ளது அப்படி பாக்குறோம். மேல வடக்குல வந்து இது வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்திருக்கு. திபெத்ல இது அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது அப்படி சொல்லுவோம். சாதியின் படம் இங்க என்ன கிடைக்குது அப்படின்னா கடலடி உயிரின படிமங்களாக
என்ன இருக்கு அப்படின்னா டெர்ஷரி கிரானைட் பாறைகள் அப்படின்னு காணப்படுகிறது. அப்ப கடலடி உயிரின படிமங்களா இருக்கக்கூடிய டெர்ஷரி கிரானைட் பாறைகள் அப்படின்னு கிடைக்குது. ஒரு பகுதி உருமாறிய படிகளா இருக்கு. அப்ப மேஜரா வந்து என்ன இருக்கு அப்படின்னா கிரானைட் பாறைகள் இருக்கு. அதே கடலடி உயிரின படிமங்கள் இங்க காணப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் வந்து இங்க இருக்கிற மலைத்தொடர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்டரா இருக்கும். இங்க புக்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்து கலந்து காரகோரம், லடாக், ஜாஸ்கர் அண்ட் கைலாஷ் அப்படி சொல்லி பார்க்கணும். அப்ப காரகோரம், லடாக், ஜாஸ்கர் அப்படின்னு ஆர்டர் தான் வரணும். ஃபர்ஸ்ட் காரகோரம் வந்து, ரெண்டாவது லடாக், மூணாவது ஜாஸ்கர், கைலாஷ் அப்படின்னு நாலாவது போட்டுக்கும். இல்ல அதுக்கு நேரா இருக்கிற மாதிரி போட்டுக்கும். சோ அப்ப காரகோரம், லடாக், ஜாஸ்கர், கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர்ல தான் என்ன இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய மலைத்தொடர் இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். டிரான்ஸ் இமயமலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். கேட்டாங்கன்னா இதான் கேட்பாங்க. அடுத்து இமயமலை வந்து இளம் மடிப்பு மலை நமக்கு தெரியும். இது வந்து வடக்கே இருந்த யூரேஷியா பிளேட், அதாவது என்னன்னா வடக்குல ஒரு பிளேட் இருக்கு வந்து. சோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பிளேட் இந்த மாதிரி முக்கோணம் இது போயிட்டு என்ன பண்ணா யூரேஷியன் பிளேட்டோட மோதுது. அப்ப ஒன்னோட ஒண்ணு மோதும் போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க கடல் தான் என்ன கடல்னா டெத்தீஸ் அப்படின்ற கடல் வந்து. அப்ப டெத்தீஸ் அப்படின்ற கடல் தான் மடிக்கப்பட்டு இமயமலை உருவாகுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இந்தியன் பிளேட் அப்படின்றது என்னன்னா இதுதான் இந்தியன் பிளேட்னு வச்சுக்கோங்க. இது போயிட்டு நேரா போயிட்டு மோதுது எதுனா இந்த யூரேஷியா தட்டோட போயிட்டு எப்படியுமே மோதுது. அப்படி மோதும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மடியுது. மடிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து உருவாகுது அப்படி. அப்ப மடிஞ்சு இப்படி உருவாகிறதுனால என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து மடிப்பு மலை அப்படி சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து வருது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இமயமலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா இந்த மாதிரி மடிஞ்சு உருவாகுது. அதனால சொன்னா மடிப்பு மலை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஷேப் வந்து உருவாக காரணமா இருக்கு. அப்ப இமயமலையோட அந்த உருவாகிறது அது எக்ஸாக்டா எந்த தட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த கடல் அப்படின்னு டெத்திஸ் கடல் தான் மேல எழும்புது வந்து. இது என்ன சொல்றோம்னா இந்த இந்தியாவுடைய கண்டம் அப்படின்றது எங்க இருக்குன்னா கோண்டுவானா நிலப்பகுதி. அது என்ன கோண்டுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து உலகம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நிலமும் ஒன்னா சேர்ந்து இருந்தது சென்டர்ல. அது என்ன சொல்லுவோம்னா பாஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ பாஞ்சியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நிலமும் ஒன்றா இருந்தது. இதை சுத்தி இருக்கக்கூடிய நீர்பரப்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பந்தலாசா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீர்பரப்புல ப்ளூ கலர்ல போட்டுக்கலாம். சோ அப்ப பந்தலாசா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பந்தலாசா வந்து நீர்பரப்பு வந்து இதை வந்து என்ன சொல்லலாம் பாஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டம் எப்படி உடையுது. அப்படி உடையும் போது வந்து ரெண்டா வந்து பிரியுது ஃப்ரெண்ட் வந்து. அப்படி ரெண்டா பிரியும் போது இதுக்குள்ள விரிசல் ஏற்படுது. விரிசல் ஏற்பட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது என்னவா மாறுது அப்படின்னா இந்த மாதிரி மாறும்போது இந்த நிலப்பகுதி வந்து மேல இருக்கிறது ஒரு ஆஃப் வந்து கீழே இருக்கிறது ஒரு ஆஃப் ரெண்டும் ஒன்னா உடையுது. அப்படி உடையும் போது என்னன்னா கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோண்டுவானா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப கோண்டுவானா அப்படின்னு கீழே இருக்கிறது. அதுதான் இது வந்து. அப்ப இந்தியன் பிளேட்ன்றது கீழே இருந்தது வந்து யூரோஏஷியா மேல இருக்கு. இப்ப இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று மோது இரண்டுத்துக்கு நடுவில் இருக்க கடல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெத்திஸ் அப்படின்ற கடல் வந்து. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு இம்பார்ட்டன். அப்ப டெத்திஸ் அப்படின்ற கடல் வந்து என்ன ஆகுதுன்னா மடிக்கப்பட்டு தான் யார் உருவானா இமயமலை உருவாச்சு. அப்ப இமயமலை உருவானது காரணம் ரெண்டு போயிட்டு மோதுது. நடுவில் இருக்க கடல் வந்து மடிக்கப்பட்டு உருவாகுது அப்படி. மூன்று பிரிவா இமயமலை பிரிക്കാം. ஒன்னு பெரிய இமயமலை, ரெண்டாவது சிறிய இமயமலை, மூன்றாவது வந்து வெளிய இமயமலை அப்படி. டிரான்ஸ் இமயமலை முடிஞ்சிருச்சு, வடக்குல வடமேற்குல இருக்கு அப்படின்னு முடிச்சிருச்சு. அப்புறம் இமயமலையில சென்ட்ரல் பார்ட்டா இருக்கு, அதை மூணா பிரிக்கிறோம் வந்து. அப்ப மூணுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக்னு சொல்லி மூணு பார்ட்டா பிரிக்கிறோம். சோ பாத்தீங்கன்னா தெரியும் ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். அதையும் கேட்பாங்க. பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளிய இமயமலை அப்படிங்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா இமாத்ரி வந்து பார்க்க போறோம். என்னோட சராசரி உயரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 மீட்டர் தான் அப்படின்னு பாக்குறோம். அது இம்பார்ட்டன்ட். குறைவான மலையை பெறுகின்றது அப்படின்னு பாக்குறோம். மலைப்பொழிவு கம்மியா இருக்கணும், ரொம்ப உயரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் இருப்பாங்க வந்து. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இமாத்ரி உயரமானது, அதோட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கும். அது வந்து இமாச்சல், அதோட ஹைட் கொஞ்சம் கம்மியாதுன்னா அது வந்து சிவாலிக். இப்ப காற்று வந்து மோது இந்த மலையை ஏறி இறங்கி திருப்பி இந்த மலையை ஏறி அதுக்கப்புறம் போக முடியாது. அப்ப இதனுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா 6000 மீட்டர் பார்க்கணும். நல்ல உயரமா இருக்கு. குறைவான மழைப்பொழிவு காரணம் என்னன்னா முன்னாடி இருக்கிற மலைகள் தடுக்கப்படுது. அப்ப நல்ல மழைப்பொழிவு எங்க கிடைக்கும் அப்படின்னா வந்து இல்ல வந்து இமாச்சல்லையும் சிவாலிக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கும். ஏன்னா அதுவே தடுத்து மலையை பொழிவு வச்சிடும். எப்படி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்து மழை கொடுக்காம இருக்கு வெஸ்டர்ன் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லல மேற்கு தொடர்ச்சி மலை அதை போய் யாரு மோதுறா அப்படின்னா தென்மேற்கு பருவ காற்று போய் மோதி மேல ஏறி அந்த பக்கம் இறங்க முடியாது. அப்படி இறங்கினாலும் என்ன ஆகும், கீழே போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப நமக்கு என்ன ஆகுனா ஆவி ஆயிடும். சோ அப்ப தடுத்து என்னோட மழைப்பொழிவை கேரளா கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப சிவாலிக் இமாச்சல் தடுக்கிறதுனால அங்கனால மழைப்பொழிவு இங்க மழை போயிடு. பௌதிக சிதைவு அப்படின்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், 6000 மீட்டர் உயரம் வேற மைனஸ்ல இருக்கும். அப்ப ஏதாவது சிதைவடையாது வந்து. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சீனா போர் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்த வீரரோட உடலை போயிட்டு எடுத்துட்டு வந்தாங்க வந்து. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னாச்சுன்னா பௌதிக சிதைவு அடையாம உடல் வந்து அப்படியே இருந்திருக்கு, மைனஸ்ல இருந்ததுனால ஃப்ரீசர்ல வைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு பாக்குறோம். மிக உயர்ந்த சிகரங்கள் அப்படின்றது எங்க இருக்குன்னா இந்த
இமாத்திரியில இருக்கு. யார் யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் இருக்கு. அதனுடைய உயரம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவின் மிக உயரமான சிகரம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? வந்து எவரெஸ்ட் கிடையாது, K2 காட்வின் ஆஸ்டின். எங்க இருக்குன்னு லடாக்ல இருக்கு. மேப் எடுத்து பாருங்க தெரியும். அதே மாதிரி உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். அது எங்க இருக்குன்னா நேபாளத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். கஞ்சன்ஜங்கா இந்தியாவில 2வது மிக உயரமான சிகரம் வந்து 8598 மீட்டர் பாக்குறோம். இது நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையே காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். எதை சொல்றோம் அப்படின்னா கஞ்சன்ஜங்கா அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட். சோ அப்ப எவரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேபாளம், கஞ்சன்ஜங்கா அப்படின்றது நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையே காணப்படுகிறது அப்படின்னு. இது தொடர்ச்சியான ஒரு மலைத்தொடராக இருக்கு அப்படின்னு நிரந்தரமாக பனி சூழ்ந்திருக்கு. இப்ப உயரம் அதிகமாகவும் இருக்கு. அங்க என்ன பனி சிகரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் அப்படின்னா பனி சிகரங்கள் அங்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அதே மாதிரி உலகில் உள்ள பிற மலைத்தொடர்களோட அதிகமான உயர்ந்த சிகரங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பாக்குறோம். அதுல 14 ஹையஸ்ட் பீக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாப் 14 நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல 9 எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹிமாலயாஸ்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 9 தன்னகத்தை கொண்ட உயரமான மலைத்தொடர் இளமையான மடிப்பு மலையா இமயமலை காணப்படுகிறது. அடுத்து 2வது பிரிவா நம்ம என்ன பார்க்கணும்? இமாச்சல் அப்படின்னு பார்க்கிறோம். மத்திய இமயமலைகள் அப்படி சொல்றோம், அல்லது இமாச்சல் அப்படி சொல்றோம், அல்லது என்ன சொல்றோம் அப்படின்னா சிறிய இமயமலைகள் சொல்லலாம். வந்து சராசரி உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாத்திரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 3700 இருந்து 4500 அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு 4000 மீட்டர் அப்படி சொல்லி உயரம் கொண்டது அப்படி சொல்லி போட்டுக்கலாமா? அவரேஜா வந்து அங்க பார்க்கும்போது கிரானைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் உருமாறிய பாறைன்னு பார்த்தோம். இங்க வந்து என்ன இருக்குன்னா வெண்கற் பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகளால் ஆனது அப்படின்னு பார்க்கிறோம். இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா உயரம் கம்மி. அதனால ஹியூமன் செட்டில்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். மனிதர்கள் போயிட்டு அங்க செட்டில் ஆகுது அப்படின்னு பார்க்கிறோம். அதனால கோடை வாசஸ்தலங்கள் அப்படின்றது உருவாகுது அப்படின்னு பார்க்கிறோம். நகரமயமாக்கல் நடக்குது, காடுகள் அழிப்பு நடக்குது. மிக அதிகமாக மழைப்பொழிவின் காரணமா மண்ணரிப்பு அப்படின்னு ஏற்படுகிறது. மண்ணரிப்பு ஏற்பட காரணம் நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு, அதுக்கடுத்து மழைப்பொழிவு. இங்க இருக்கக்கூடிய சிகரங்கள் அங்க பார்க்கும்போது காரகோரம், லடாக், ஜாஸ்கர், கைலாஷ் சொல்லி மலைத்தொடர்கள் பார்த்தோம். எங்க அப்படின்னா இமயமலையில் எங்க பார்த்தா டிரான்ஸ் இமயமலை, மேற்கு இமயமலை பார்த்தோம். வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இமயமலையில வந்து அதுலயும் வந்து ஹிமாத்திரியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து ஹிமாத்திரி 6000 மீட்டர் உயரம் கொண்டது பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது இமாச்சல். இப்ப இமாச்சல்ல இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பீர்பாஞ்சல் இருக்கு, தௌலாதர் இருக்கு, மகாபாரத் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்குன்னு கேட்டா இமாச்சல்ல இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம இமாத்திரியில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிகரங்கள் சிறப்பு. என்ன சிகரம் அப்படின்னா எவரெஸ்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஹிமாத்திரியில இருக்கு. கஞ்சன்ஜங்கா எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஹிமாத்திரியில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதன் அடிப்படையில் அது சிறப்பு. இங்க வந்து மலைத்தொடர் இருக்கு. அதுக்கடுத்து கோடை வாசஸ்தலங்கள் வந்து இமாச்சல்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சிம்லா இருக்கு, முசோரி இருக்கு, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் அப்படின்னு பாக்குறோம். இதுல நமக்கு மாநிலங்கள் கேட்டுறோம். இப்ப மலை தொடர பேரு தான் இமாச்சல். ஆனா சிம்லா மட்டும்தான் எங்க இருக்குன்னா இமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. அப்ப இமாச்சல் பிரதேசத்துல இருக்கு சிம்லா மட்டும்தான். முசோரியில இருந்து ஆரம்பிச்சு நைனிடால், அல்மோரா, ராணிகட் அப்படின்றது எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். யூகேனா உத்தரகாண்ட். அதே மாதிரி டார்ஜிலிங் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு அப்படின்னு. WBனா வெஸ்ட் பெங்கால் அப்படி பார்க்கலாம், மேற்கு வங்காளம். சோ அங்க இருக்கு அப்படி பார்க்கலாம். அடுத்து காரகோரம் கணவாய் அப்படின்னு பார்க்கலாம். எங்க இருக்கு எப்ப கேட்டாங்கன்னா வந்து காரகோரம் அப்படின்ற கணவாய் வந்து இப்ப லடாக்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஜொஷிலா கணவாய், ஜிப்கிலா கணவாய் எங்க இருக்குன்னா இமாச்சல் பிரதேசல இருக்கு. ஒம்டிலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசல இருக்கு. நத்துலா ஜலப்புலா அப்படின்ற கணவாய் எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கு. இந்த கணவாய் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்ண எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க. வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தான் இணைக்கக்கூடிய கணவாய் பேர் என்ன? கைபர். கைபர் அப்படின்றது கை கொடுக்குறாங்க. யார் கை கொடுக்குறாங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஆனா இப்ப 2 பேரும் கை கொடுக்கல. வந்து பஹல்காம் அட்டாக்ல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் அரசாங்கம் தான் இருக்கு. வன்மையா கண்டிக்கிறோம். யாரை கண்டிக்கிறாங்கன்னா பாகிஸ்தானை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து அப்ப அவங்களுக்கு ஒத்துமையா இல்லை அப்படின்னு பாக்குறோம். இப்ப பாகிஸ்தானுக்கு யாருமே வந்து நேசக்கரம் நீட்டுறதுக்கு ரெடியாவே கிடையாது. காரணம் இந்தியாவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து மற்ற நாடுகள்ல குறிப்பா இஸ்லாமிய நாடுகள் அதிகமாக இருக்கு. உலகிலேயே அதிக முஸ்லிம் மக்களை கொண்ட நாடு எது அப்படின்னா இந்தோனேஷியா. இந்தோனேஷியாக்கு அடுத்தபடியா அதிக முஸ்லிம் மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா அது இந்தியா தான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்தியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்ப உலக நாடுகள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது இஸ்லாமிய நாடு கொடுக்காங்க. பாகிஸ்தான் என்ன பாருங்கன்னா போலன் இருக்கு. பாகிஸ்தான் போலன் வந்து அப்ப ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கை கொடுக்குறாங்க. அதனால கைபர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடுறாங்க. போலன் பாகிஸ்தான். அப்ப போலன் பாகிஸ்தான்ல வந்து இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து வெளி இமயமலை சிவாலிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அஸ்ஸாம் வரை இருக்கு. வந்து அப்ப எங்க ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர் இருந்து அஸ்ஸாம் வரை இருக்கு. இது வந்து சிவாலிக் அப்படின்னு பாக்குறாங்க. இது ஒரு பகுதி ஆறுகள் உருவாக்கப்பட்ட படிவுகள். ஆறு வந்து படி வைக்குது. ஏன்னா ஹைட்டும் கம்மியா இருக்கு. அப்ப இமயமலையில கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் அப்படின்னு கிளேசியர்லாம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாத்திரியில இருக்கு. அங்கிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் வந்து வரும்போது யாரை கட் பண்ணி விடுறா அப்படின்னா சிவாலிக்கு கட் பண்ணி விட்டுறது. இதோட சராசரி உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 மீட்டர். வந்து ஹிமாத்ரி 6000 மீட்டர், இமாச்சல் 4000 மீட்டர், சிவாலிக் 1000 மீட்டர். உயரம் பாருங்க நல்லா 6000 இருக்கு, அடுத்து 4000 இருக்கு, அடுத்து 1000 மீட்டர் இருக்கு. உயரம் வந்து போக போக குறைஞ்சிருது அப்படிங்க. அப்ப மேற்குல வந்து 50 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது. அப்ப மேற்குல இதனுடைய அகலம் அப்படின்னு பார்க்கும்போது 50 கிலோமீட்டர் இருக்கு. கிழக்கு போகும்போது அகலம் குறைஞ்சது. மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். காரணம் யாரு பாத்தீங்கன்னா ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றதுனால தொடர்ச்சிட்டு தான் இருக்கு. இதுல வந்து டுயஸ் அண்ட்
டூன் அப்படி சொல்லுவோம். டியூஸ் அப்படின்றது எங்க இருக்குன்னா கிழக்குல இருக்கு. கிழக்குனா எங்கன்னா பிரம்மபுத்திரா இருக்குல்ல, ரிவர் இருக்குல்ல, அசாம் இருக்குல்ல, அங்க போட்டுக்கலாம். வந்து டியூன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து உத்தரகாண்ட் போட்டுக்கலாம். டூன் டேக்ராடூன் அப்படின்னு. அப்ப டூன்கள் அப்படின்னா மேற்குல இருக்கு. மேற்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம். ஆரம்பிச்சு இது வரையும் போகுது அப்படி சொல்லி பார்த்தோம். இதனுடைய அமைப்பு அசாம் வரையும் போகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப ஜம்மு காஷ்மீர் டு அசாம் அப்படின் போது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு அசாம் வரையும் போகுது. இப்ப அசாம் இங்க இருக்கு. சோ அப்ப இங்க அசாம்ல வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து டியூஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டூன்கள் அப்படின்றது எங்க சொல்றோம் அப்படின்னா இங்க உத்தரகாண்ட்ல இருந்து சொல்றோம் அப்படின்னு. யூகே இங்க இருக்கு, இமாச்சல் பிரதேஷ் அதுக்கு முன்னாடி வரும். சோ அப்ப ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அப்படின்னு பாக்குறோம். அதுதான் நம்ம வந்து யூகே போறோம். பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு வந்து கிழக்கு கிளைனா வடகிழக்கு மாநிலங்களில் காணப்படுகிறது. பெரும்பாலான குன்றுகள் எங்கப்பா இருக்கு அப்படின்னா மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு காணப்படுகிறது. இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு நடுவில் தார் டெசர்ட் இருக்குன்னு சொல்லலாம் வந்து. அப்ப மியான்மருக்கும் இந்தியாவுக்கு நடுவுல என்ன மலைத்தொடர் இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வந்து கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லி பூர்வாஞ்சல் இருக்கு. மற்ற மலைகள் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவின் உட்பகுதியில இருக்கு. டஃப்லா, அபோர், மிஷ்மி, பட்காய், நாகா, மணிப்பூர், மிக்கிர், காரோ, காசி, ஜெயந்தி அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம திருப்பி கேட்கறதுனா காரோ, காசி, ஜெயந்தி அப்படின்னு. இந்த மலைத்தொடர் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா மேகாலயால இருக்கு அப்படின்னு. இது வந்து என்னன்னா தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து மலையை கொட்டுன்னு கொட்டும். அதுலயும் குறிப்பா வந்து இந்த காசி மலைத்தொடர் அடியில தான் என்ன இருக்கு அப்படின்னா சிறப்பூச்சி மவுசின்ற அப்படின்ற பிளேஸ் இருக்கு. அங்க அதிக மழை பெறக்கூடிய பகுதியா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அது வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். பூர்வாஞ்சல் மலைகள் அழைக்கப்படும். அடுத்து இமயமலையின் முக்கியத்துவம் என்ன? தென்மேற்கு பருவக்காற்று வருது அப்படின்னா அதை தடுத்து நிப்பாட்டி மழை கொட்டு வச்சிடும். அப்ப திபெத் எப்படி இருக்குன்னா வறண்ட பகுதியா இருக்கும். அப்ப இமயமலையை தாண்டி மழை பொழிவு இருக்குமானா இருக்காது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப தடுத்து மழை கொடுக்குது. இந்திய துணைக்கண்டத்துக்கு இயற்கை அரணா இருக்கு. இப்ப சைனால இருந்து இன்வேஷன் வந்து மங்கோலியன் படையெடுப்பு வந்து பெருசா இல்லாம பாத்துட்டது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இமயமலை அப்படி பாக்குறது. அதே மாதிரி வற்றாத நதிகள் பிறப்பிடம். இந்த சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அதனுடைய துணையாறுகள் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த இமயமலை அப்படி. அப்ப வட இந்தியால சமவெளி உருவாக காரணம், வட இந்தியால வேளாண்மை சிறக்க காரணம், வட இந்தியால மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆறுகள் அப்படி. அப்புறம் சுற்றுலா பயணிகள் சொர்க்கமாகவும் கோடை வாழிடமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணாங்க, இப்ப காஷ்மீர்ல ஒரு பெரிய அட்டாக் நடத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப காஷ்மீருக்கு போவான்னு சொல்லி அமெரிக்கா வந்து அவங்களுடைய சிட்டிசனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறது. சுற்றுலா முக்கியமான ஒரு நம்ம பொருளாதார அடிப்படையில அதுவும் சேவைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒன்றா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. சாதா பாதிக்கும் வகையில் இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. புனித ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமர்நாத், கோதநாத், பத்ரிநாத் அப்படின்னு பாக்குறோம். வைஷ்ணவ தேவி கோயில்கள் சொல்றோம். இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பௌத்த, சமண, சீக்கிய புனித தலங்களும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் மத்திய ஆசியாவில இருந்து வீசும் கடும் குளிர் காட்ட தடுக்கு. மத்திய ஆசியால இருந்து சென்ட்ரல் ஏசியால இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறது. அப்ப வட இந்தியா காலநிலை வந்து பாத்தீங்கன்னா மிதவெப்ப மண்டல காலநிலை இருந்தாலும் அது வந்து என்னது அந்த மிதவெப்ப மண்டலத்துக்கு குறித்தான காலநிலை இல்லாம பாத்துக்கிறது யாரு அப்படின்னா இமயமலை அப்படின்னு. பல்லுயிர் மண்டலம் அப்படின்னு பயோடைவர்சிட்டி வந்து. அப்ப ஹாட்ஸ்பாட் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய 36 ஹாட்ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எது அப்படின்னா இந்தியாவில வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸும் ஒரு ஹாட்ஸ்பாட்டா இருக்கு, இமயமலையும் ஒரு ஹாட்ஸ்பாட்டா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப நம்ம இமயமலை அப்படின்னு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட். 5 பெரும் பிரிவுல இமயமலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வடபெரும் சமவெளிகள். இது வந்து வளமான சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா துணையாறுகளால் உருவாகிறது அப்படின்னு பாக்குறோம். அதனுடைய துணையாறுகளால் உருவாகும். உலகிலே வளமான சமவெளியா எது இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு பாக்குறோம். இதோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் 2400 கிலோமீட்டர். வந்து சிந்தோட கங்கையோட நீளம் எவ்வளவுனா 2525, இமயமலையோட நீளம் எவ்வளவு 2500. இந்த வடபெரும் சமவெளியோட நீளம் என்ன அப்படின்னா மேற்குல இருந்து கிழக்காக 2400 கிலோமீட்டர் காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். மொத்த பரப்பளவு அப்படி சொல்லி பாக்குறோம். சோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டினா கேட்கறதுனா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து இதுல வடபெரும் சமவெளிகள் வந்து பாத்தீங்கன்னா மேடுபள்ளம் மற்றும் சீரான சமபரப்பா இருக்கு, பிளாட்டா இருக்கு அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இமயமலை மற்றும் விந்திய மலையில் ஆறுகளின் படி வைத்தலால் இது வந்து உருவானது. அப்ப எந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமவெளியை உருவாக்குச்சுன்னு கேட்டா மெயினா வந்து இமயமலை. அதுக்கப்புறம் இமயமலையில இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய ஆறுகளுக்கான துணை ஆறுகள் எங்க தோன்றுதுன்னா விந்தியா மவுண்டன் கீழே இருக்கு. சோ மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா விந்திய மலை, சாத்புரா மலை இருக்கும். சோ அந்த ஆறுகளுடைய படி வைத்தலால் உருவானது அப்படின்னு. மலை அடி சமவெளிகள், வெள்ள சமவெளிகள் அதிகமான மண்டல் படிவுகளை படி வைக்கணும். அப்ப மண்டல் படிவில் படி வச்சிருக்கு. இந்த வடபெரும் சமவெளியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பண்புகள் அடிப்படையில் பாபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாபர் அப்படின்னா என்னன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து சிவாலிக் மலைத்தொடர் இருக்கு. அதுக்கு அடுத்து அதுல இருந்து ஆறு உற்பத்தியாக வருது. வந்தோடனே பெரிய பெரிய கல்லா இருக்கும். இந்த இடத்துல நீர் வந்து உள்வாங்கப்படும். அதுதான் என்ன சொன்னா பாபர் அப்படின்னு. அப்ப இமயமலை ஆறுகளை படி வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் அப்படின்னு பாக்குறோம். சோ நுண்துளைகள் அதிகமாக இருக்கிறதுனால நீர் உள்வாங்கப்பட்டு வந்து வேளாண்மைக்கு சாகுபடிக்கு ஏற்றதா இல்லை. ஏன்னா நுண்துளைகள் அதிகமா இருக்கு, கல்லுகள்லாம் இருக்கு, பெரிய பெரிய கல்லா இருக்குது. அப்ப நீண்ட வேர்களுடைய மரங்கள் மட்டும் தான் இங்க வந்து இருக்கும். இது வந்து மேற்குல ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும் அசாம்ல குறுகியும் காணப்படுகிறது. அடுத்து என்னன்னா தராய். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது பாபர். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தராய் அப்படின்னா சதுப்பு நிலம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப தராய் வளமான பகுதி அப்படி பாக்குறோம். அப்ப இங்க உள்ள போன தண்ணி திருப்பி வெளியே வர்றது வந்து பாத்தீங்கன்னா தராய் அப்படின்ற பகுதியில உள்ள வெளியே வரும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாபர்,
வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தராய் வந்து இரண்டாவதா இருக்கிறது வந்து இது வந்து அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாக காடுகள் வளர்வதற்கு ஏற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல இருந்து அடுத்து போறதா என்னன்னா இப்ப சமவெளி அப்படிங்க. அப்ப சமவெளி வந்து ரெண்டா பிரிக்கும் போது ஒண்ணு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாங்கர்னு சொல்லுவோம், பழைய வண்டல்மன் சொல்லிட்டேன். சோ பாங்கர் அப்படி சொல்லிட்டு வந்து பழைய வண்டமல். அது புதிய வண்டமல் என்ன சொல்லணும்னா காதர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பாங்கர் காதர் அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்த பிரிவு வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த தராய் அப்படின்றது ஈரப்பதம் கொண்டதா காடுகள் வளர்வதற்கு ஏற்றதா இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, காட்டு அழிச்சிட்டு வேளாண்மை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாபர் பகுதிக்கு அடுத்து தெற்குல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதிக மழைப்பொழிவு இருக்கும், காடுகள் வேளாண்மை சாகுபடி அழிக்கப்பட்டன அப்படி பார்க்கிறோம். பாங்கர் அப்படின்றது என்னன்னா மேட்டு நில வண்டல்மண், அது பழைய வண்டல்மண் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்ல திருப்பி கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. பாங்கர்னா பழசு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உயர்நில பகுதிகளில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது கருமை நேரத்துடன் வளமான இலை மக்குகளை கொண்டு காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேளாண்மைக்கு இது உகந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அதே காதர் அப்படின்னும் போது வந்து புதிய வண்டல்மண் அப்படின்னு பார்க்கிறோம். இத புதிய வண்டல்மண் காதர் பெட் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வேளாண்மைக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா புதிய வண்டல்மண் பழி வச்சு நியூட்ரிஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றது சாயில்ல அப்படின்னு பார்க்கிறோம். காதர் அப்படின்றது மணல், களிமண், சேறு, மண்டலை கொண்ட வளமிக்க சமவெளியாக வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப வளமிக்க சமவெளி எது அப்படி கேட்டாங்கன்னா இப்ப இருக்குல்ல பாபர், தராய், பாங்கர், காதர்னா காதர் அப்படி. வேளாண்மைக்கு உகந்தது எது அப்படின்னா வந்து பாங்கரும் காதர் அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அதே மாதிரி தராய் அப்படின்றது காடுகள் வந்து அழிச்சிட்டு இப்ப வேளாண்மை சாகுபடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது. அடுத்து டெல்டா, கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளால் வந்து உருவாக்கப்பட்ட டெல்டா இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா முக்கோண வடிவத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். முக்கோண வடிவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கங்காவும் யமுனாவும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணா டெல்டா ஃபார்ம் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம். அப்ப என்ன சமவெளி அதாவது கடற்கரை ஒட்டி வரும்போது என்ன பண்ணா ஆறு வந்து பல கிளைகளா வந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்படி பிரிஞ்சு நம்ம இங்க என்ன இதுக்கு முன்னாடி சொல்றலாம் துணையாறுன்னு சொல்லுவோம், இதை வந்து கிளையாறுன்னு சொல்லுவோம். அப்படி போயிட்டு கடலை வந்து அடையும். அப்ப இது வந்து என்னன்னா கங்கா, இது வந்து பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ரெண்டும் ஒன்னா எங்க சேருது அப்படின்னா வந்து சேரக்கூடிய இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். பிரம்மபுத்திரா உலகின் மிகப்பெரிய அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கங்கை, பிரம்மபுத்திரா, டெல்டா. ஆறுகள் வேகம் குறைவாக இருப்பதனால படிவுகள் படி வைக்கப்படுகிறது. டெல்டா புதிய வண்டல்மண் படிவுகள், பழைய வண்டல்மண் படிவுகள், சதுப்பு நிலங்களை கொண்ட மொத்தமா இருக்கு. இதுல உயர்நில பகுதியா எது இருக்குன்னா சார்ஸ் வந்து. அதே மாதிரி சதுப்பு நில பகுதி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப சார்ஸ்னா என்ன, பில்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெர்மினாலஜி பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறதும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட். வட இந்திய பெரும் சமவெளியில் காலநிலை மற்றும் நிலப்பரப்பில் 4 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். வட இந்திய சமவெளி வந்து அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் சமவெளி பார்க்கிறோம். முதல்ல வந்து வட இந்தியா வடபெரும் சமவெளி ஃபர்ஸ்ட் இமயமலை பார்த்தோம். அது கீழே இருக்கிற சமவெளியில நம்ம மொத்தம் 4 பிரிக்க போறோம். ராஜஸ்தான் சமவெளி அப்படி பார்க்கிறோம். ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது அப்படிங்கிறோம். இந்த சமவெளி உருவாகின ஆறு யாருன்னா லூனி, அடுத்து வந்து சரஸ்வதி. சரஸ்வதி அப்படின்னு மறைந்து போன ரிவர் அப்படிங்க. லூனி, சரஸ்வதி இந்த சமவெளியை உருவாக்குது. இதுல பல உப்பு ஏரி இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி இல்ல புஷ்கார் ஏரி அப்படின்னு பார்க்கிறோம். இதான் மிகப்பெரிய என்னது உப்பு நீர் ஏரி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா வந்து பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து அப்ப மிகப்பெரிய காயல் ஏரின்னு கேட்டாங்கன்னா சிலிக்கா. சில நேரங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த காயல் ஏரியும் உப்பு தான், சாம்பார் ஏரி உப்பு தான். இது ரெண்டுத்துல எது பெருசுன்னு கேட்டாங்கன்னா சிலிக்கா தான் பெரிய ஏரியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பெரிய இந்திய பாலைவனம், தார் பாலைவனம் எங்கப்பா இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து இந்த ராஜஸ்தான் சமவெளியில இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து வடமேற்கு பகுதியில வந்து இந்திய துணை வடமேற்கு பகுதியில மிகப்பெரிய வறண்ட நில பகுதியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எல்லையா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தார் பாலைவனம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது உலகின் 17வது பெரிய பாலைவனம் ஆகும். நல்ல ஞாபகம் 17 அப்படின்னு பார்க்கிறோம். 17வது பெரிய பாலைவனம். ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் 3/2 பங்கு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்னு ஒரு மாநிலம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து 3/2 பங்கு. அப்ப 2/3 என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ராஜஸ்தான்ல வந்து பாலைவனமா வந்து பாத்தீங்கன்னா 3/2 பங்கு இருக்கு. அந்த தார் பாலைவனம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். இப்ப 2வது சமவெளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி. அப்படியே இதுக்கு மேல இருக்கு. பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கு பகுதியில இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சட்லஜ், பிஎஸ், ராவி ஆறுகள். இதுக்கு முன்னாடி பார்த்த ராஜஸ்தான் சமவெளி யாருன்னு பாத்தீங்கன்னா லூனி, அதுக்கடுத்து மறைந்து போன சரஸ்வதி. இங்க யாரு எந்த ரிவர் வந்து உருவாக்குச்சு அப்படின்னா சட்லஜ், பிஎஸ் வந்து அடுத்து ராவி. இது மூணுமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஜிலம், சனஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிலம், சனஃப், சிந்து மூணுமே வந்து பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்ல கொடுத்துருப்போம். அதே சட்லஜ், பிஎஸ், ராவி அப்படின்னு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். இப்ப அந்த அட்டாக் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மூணுமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நீர்பிரி மேடாக வந்து எது இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து இருக்கு. பஞ்சாப் ஹரியானா சமவெளிக்கு மேல யாரு இருக்குன்னா சிந்துவின் துணையாறுகள், சிந்துவின் துணையாறுகள். பஞ்சாப் ஹரியானா சமவெளியோட கீழே யாரு இருப்பாங்க அப்படின்னா கங்காவோட துணையாறுகள் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப நீர்பிரி மேடா இது வந்து செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். கங்கை, யமுனை, சட்லஜ் ஆற்றிடை சமவெளியாவும் இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து 3வது சமவெளி என்ன அப்படின்னா கங்கை சமவெளி அப்படின்னு பார்க்கிறோம். மேற்குல வந்து பாத்தீங்கன்னா
யமுனை ஆற்றிலும் இருந்து கிழக்கில் வந்து வங்காளதேசம் வரை வந்து இப்ப கங்கா அப்படின்றது கங்கோத்திரி பனிமலையிலிருந்து உற்பத்தியா அப்படியே இப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துல பேரலா யார் உற்பத்தியாகி வந்துட்டு இருப்பானா யமுனா. யமுனா அப்படியே உற்பத்தியாகி ரெண்டு ஒன்னா வந்து சேர இடம் தான் எங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கும்பமேளா நடந்ததுல அந்த இடமா வந்து சொல்லலாம். அதுதான் வந்து கங்கா யமுனா சேரக்கூடிய இடம் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு முன்னாடி அலகாபாத் அப்படின்னு பேர்ல இருந்தது அப்படிங்கிறோம். சோ அப்ப யமுனை ஆற்றில இருந்து யமுனை தான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்தன் மோஸ்டா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ கிழக்கில வந்து வங்காளதேசம் வரை. வங்காளதேசத்துல என்ன பண்ணுது யாரோட போய் சேர்ந்துருது வந்து சேர்றது வந்து பிரம்மபுத்திராவோட சேர்ந்துருது அப்படிங்கிறோம். இது வந்து கங்கா வந்து இங்க வந்து யார் வருவானா பிரம்மபுத்திரா வரும் அப்படின்னு பாக்குறோம். இது யாருன்னா யமுனா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யமுனா கங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரயாக்ராஜ் அப்படின்ற இடத்துல ஒன்னா சேர அப்படின்னு வந்து அடுத்து வந்து கங்கா அப்படின்னும் போது அவருடைய துணையார்கள் யாருன்னா காகரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பேட்டுவா அப்படி பாக்குறோம். நாளை கிளாஸ்ல நம்ம ரிவர்ஸ் அப்படின்னு தனியா பார்க்க போறோம். அங்க என்ன டீட்டெயிலா வந்து மேப்போட பார்த்தலாம். வந்து அதிக அளவில் வண்டல் படிவுகளை வைத்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியை வந்து கொண்டது எது அப்படின்னா வந்து கங்கை சமவெளி. கிழக்கு மட்டும் தென்கிழக்காக மென்சரிவை கொண்டது அப்படிங்கும். அப்ப அதிக வண்டல் மண் கொண்ட சமவெளி எது இருக்கு அப்படின்னா கங்கை சமவெளி அப்படின்னு பாக்குறோம். பிரம்மபுத்திரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான்காவது சமவெளியா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எது பார்த்தோம்னா ராஜஸ்தான், ரெண்டாவது பஞ்சாப், ஹரியானா, மூன்றாவது கங்கா, நாலாவது வந்து பிரம்மபுத்திரா அப்படின்னு பாக்குறோம். பெரும் பகுதி எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ தாழ்நில சமவெளியாக இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பிரம்மபுத்திரா ஆற்றினால இது வந்து உருவானது அப்படின்னு பாக்குறோம். சோ வண்டல் விசிறிகளாகும் வந்து தராய் அப்படின்னு படம் சதுப்பு நில காடுகளாக காணப்படக்கூடிய சமவெளி எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க வண்டல் விசிறின்னு போட்டாவே அது வந்து பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு சொல்லி போட்ட வேண்டியதா. சோ அப்ப வடபெரு சமவெளி முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எதுல ஆரம்பிச்சோம் அப்படின்னா பெரும் பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இமயமலை ஆரம்பிச்சோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமவெளி. இப்போ மூன்றாவது பெரும் பிரிவா என்னன்னா பாக்கணும் அப்படின்னா தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்றது தேர்டா வந்து பாக்குறோம். அப்ப வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது எது அப்படின்னா தீபகற்ப பீடபூமி. இது வந்து 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பாக்குறோம். நாட்டின் மொத்த பரப்பளவுல இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாதி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் வந்து மிகப்பெரிய இயற்கை பிரிவா எது இருக்குன்னு கேட்பாங்க. இமயமலையா, வடபெரு சமவெளியா, தீபகற்ப பீடபூமியா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தீபகற்ப பீடபூமி. தொன்மையான பாறை அமைப்புகள் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோட்டுவான நிலப்பகுதியா. அந்த நிலப்பகுதியை கொண்டது எது அப்படின்னா நம்ம தீபகற்ப பீடபூமி அப்படின்னு பாக்குறோம். அதுல சிறு பீடபூமியிலும் ஆற்று பள்ளத்தாக்கிலும் பிளவுபட்ட பள்ளத்தாக்கிலும் இது வந்து கொண்டது அப்படி பாக்குறோம். அதே மாதிரி வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடர்ல அங்க ஆரம்பிக்குது. வடகிழக்கு பண்டல்கட் உயர்நில பகுதி வந்து அப்புறம் கைபூர் ராஜ்மகால் கூட்டுகள், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இதனுடைய எல்லைகளா வந்து இருக்கு. அப்ப மேல ஆரவல்லி மலைத்தொடர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கைபூர் அப்படின்னு சொல்லிட்டு நிலப்பகுதி இருக்கு. பண்டேல் கண்டம் சொல்லி போகிறோம். சோட்டநாக பீடபூமி. கீழே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கும், இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். மேப் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிடும். கிழக்கு தொடர்ச்சி மலை வரை எல்லைகளா இருக்கு. இதுல உயர்ந்த சிகரம் என்ன அப்படின்னா வந்து ஆரவல்லி மலைத்தொடர்ல இருந்து ஆரம்பிச்சாலும் எங்க உயரமான சிகரம் இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஆனை மலையில இருக்கு. அந்த ஆனை முடி தான் உயர்ந்த சிகரம் அப்படி. எவ்வளவு உயரம் அப்படின்னா 2695 மீட்டர் அப்படி பாக்குறோம். மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படுகிறது அப்படி. இந்த பீடபூமி அதனாலதான் என்ன பண்ணுது ஆறுகள் மேற்குல இருந்து ஆரம்பிச்சு கிழக்கு நோக்கி போய் பாயுது அப்படி பாக்குறோம். அதே மாதிரி கோண்டுவான நிலப்பகுதி ஏற்கனவே சொன்னோம். அந்த நிலப்பகுதி வந்து ரெண்டா பிரிஞ்சது. என்னன்னா அங்காரா, கீழே இருக்கிறது கோண்டுவானா. சோ ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒன்னா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி பிரியுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற நிலப்பரப்பும் கீழே இருக்கிற நிலப்பரப்பும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டா உடையுது. அப்படி உடையும் போது கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் கோண்டுவானா அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேல இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அங்காரா அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல்ல இருக்கும்போது பாஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பந்தலாசா அப்படின்னு சொல்லி இதை வந்து சொன்னோம். வந்து நீர் வந்து பந்தலாசா அப்படின்னா நீர் வந்து. சோ அப்ப பாஞ்சியா பந்தலாசா அப்படின்னு பாக்குறோம். அங்காரா கோண்டுவானா அப்படின்னு பாக்குறோம். சோ பந்தலாசா இது வந்து பாஞ்சியா, இது அங்காரா, இது கோண்டுவானா. ஓகேவா? மூப்பு நிலை காரணமா ஆறுகள் எப்படி இருக்குன்னா அகலமா இருக்கு, ஆழமற்றதா இருக்கு. அப்ப இமயமலை ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா எங்கா இருக்கு. அதே வந்து தென்னிந்திய ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு ஆறா இருக்கு, பழமையான ஆறுகளா இருக்கு. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமி இரு பெரும் பகுதியா இருக்கு. அப்ப இப்ப தீபகற்ப பீடபூமி மொத்தமா பார்க்கணும். ஆரவல்லி மலைத்தொடர்ந்து கன்னியாகுமரி பார்க்கணும். இது ரெண்டா பிரிக்கிறது யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமி இரண்டாக பிரிக்கிறது. அப்ப நர்மதை தான் பிரிக்கிறது அப்படிங்கிறோம். இப்ப நர்மதைக்கு மேல இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வடபகுதியில் இருக்கிறதுனா மத்திய உயர்நிலங்கள். இது வந்து தெற்குல இருக்கிறது யாரு அப்படின்னா தக்கான பீடபூமி அப்படிங்கிறோம். அப்ப தக்கான பீடபூமி தெற்குலயும் மத்திய உயர்நிலம் வடக்குல இருக்கு. அப்ப விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகளான கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா அப்படின்றத என்ன பண்ணுதுன்னா கிழக்கு நோக்கி வங்காளவிரிகுடா கடலில் கலக்கிறது. அப்ப விந்திய மலையின் வந்து தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்கில் வந்து வழிய நர்மதை மற்றும் தபதி ஆறுகள் பாயுது. அப்ப பிளவு பள்ளத்தாக்கு எங்க காணப்படுதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து நர்மதை, தபதி
அதே பிளவு பள்ளத்தாக்கு அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நிலப்பகுதி இருக்கு, 2 நிலப்பகுதி இருக்கு, திடீர்னு ஒரு பகுதி வந்து அப்படி கீழே இறங்கியது. அப்படி இறங்கின உடனே என்ன ஆகுதுன்னா இதுவும் மேடா இருக்கும், இது பக்கத்துல மேடா இருக்கும். அப்ப நடுவில் இருக்கிற பாட்டை இப்ப மொத்தம் 3 பாட்டா வச்சுக்கோங்க, எனக்கு 2 கை தான் இருக்கு, நடுவில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கை இருக்கு, இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வந்து கீழே இறங்கிடுச்சு. அப்ப இறங்கிச்சுன்னா அதான் பிளவு பள்ளத்தாக்கு. அப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பாயக்கூடிய ஆறுகள் அப்படின்னும் போது பிளவு பள்ளத்தாக்குல பாயக்கூடிய ஆறுகள் எதுவும் கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நர்மதை, தபதி அப்படின்னு. அதனாலதான் அது எப்படி போகுதுன்னா வந்து மேற்கு நோக்கி பாயுது. அப்ப தீபகற்ப பீடமே ஜெனரலா இப்படி இருக்கு, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படுகிறது. அப்ப ஆறு உற்பத்தி ஆச்சுன்னா அப்படியே கிழக்கு நோக்கி ஓடணும். ஆனா என்ன பிளவு பள்ளத்தாக்கின் வழியா என்ன பண்ணுதுன்னா மேற்கு நோக்கி பாய காரணம் பிளவு பள்ளத்தாக்கு எப்படி இருக்குன்னா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி சரிவா இருக்கு அப்படி பார்க்கிறோம். சோ அதான் ரீசன் அரபிக்கடல்ல கலக்குது. அப்ப அரபிக்கடலில் கலக்கின்ற ஆறு எதுன்னு கேட்பாங்க, கேட்டாங்கன்னா நர்மதை, தபதி எப்படி பார்க்கிறோம். அது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நர்மதை ஆற்றிற்கும் வடபெரு சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளது. அப்ப மத்திய உயர்நிலம் அப்படின்னா நர்மதை ஆறு இருக்கு, அதுக்கு மேல அந்த நர்மதை ஆற்றுக்கும் வடபெரு சமவெளி மேல இருக்கக்கூடிய பிளைன்ஸ், அதுக்கு நடுவில் இருக்கிறது என்னன்னா மத்திய உயர்நிலங்களா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து வடமேற்குல ஆரவழி மலைத்தொடர் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப மத்திய உயரங்கள்ல மிக உயரமானது ஓவராலா தீபகற்ப பீடபூமின்னு கேட்டாங்கன்னா ஆனைமுடி அப்படின்றதான் வந்து உயரமான சிகரம் பார்க்கும். 2695 மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எங்க இருக்குன்னா ஆனை மலையில இருக்குன்னு பார்க்கிறோம், மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குன்னு பார்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மத்திய உயரங்கள், அதாவது நர்மதாக்கு மேல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கே குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரை செல்லக்கூடிய எது மலைத்தொடர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆரவழி மலைத்தொடர் இருக்கு. அப்ப ஆரவழி மலைத்தொடர் ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து குஜராத்ல கீழே ஆரம்பிச்சு வந்து குஜராத், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் டெல்லி வரையும் போகுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆரவழி மலைத்தொடர்னா மெயினா வந்து ராஜஸ்தான் நமக்கு தெரியும் வந்து, ஆனா குஜராத்ல கீழே இருந்து ஆரம்பிச்சு ராஜஸ்தான் அடுத்து மேல டெல்லி வரையும் போகுது. அப்ப 2 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் எதுனா ஆரவழி மலைத்தொடர் அப்படின்னு பாக்குறோம். 700 கிலோமீட்டர் நீளம் அப்படின்னு பாக்குறோம். சோ வடக்கில் டெல்லி வரை அருகில் சராசரியாக உயரம் வந்து தேவையில்லை, ஆனா உயர்ந்த சிகரம் கேட்டாங்க அப்படின்னா என்னன்னா குருஷிகார் அப்படின்றது உயர்ந்த சிகரம் அப்படின்னு பாக்குறோம். எங்க இருக்குன்னா ஆரவழி மலைத்தொடர் இருக்கு. தீபகற்ப பீடபூமி தென்னிந்தியா, வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி கேட்டாலும் ஆனைமுடி தான் உயர்ந்த சிகரம். ஆனா ஆரவழி மலைத்தொடர்ல உயர்ந்த சிகரம்னா குருஷிகார் ஞாபகம் வச்சுக்கணும். இமயமலையில் உயரமான சிகரம்னா எவரெஸ்ட். இந்தியாவோட உயரமான சிகரம்னா K2 கார்வின் ஆஸ்டின். மேப்லயும் திருப்பி நான் காமிக்கிறேன், கார்வின் ஆஸ்டின் எங்க இருக்கு, லடாக்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். மேற்கு பகுதியில் மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீடபூமி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆரவழி மலைத்தொடருக்கு தென்கிழக்கில் விந்திய மலைக்கு வடக்கிலும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பல், பெட்வா, கேன் அப்படின்னா ஆறுகள் வந்து உருவாகுது. அப்ப சாம்பல், பெட்வா, கேன் ஆறுகள் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மத்திய உயர்நிலங்கள்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது யாருடைய துணையாறுனா யமுனாவுடைய துணையாறு, யமுனாவோட கலந்துருது. அப்ப நம்ம என்ன சொல்லணும், யமுனாவோட துணையாறுன்னு சொல்லலாம். யமுனாவே யாரோட போய் கலந்துருது, கங்காவோட கலந்துருது. அப்ப கங்காவோட துணையாறுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான், யமுனாவோட துணையாறுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். சாம்பல், பெட்வா, கேன் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நம்ம இம்பார்ட்டன்ட். பாலாபீடபூமியின் கிழக்கு பகுதி என்னன்னா பண்டேல்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மத்திய பிரதேசத்துல இருக்கு. அதே மாதிரி பாகல்கண்ட் என்று அழைப்பார். அதுக்கடுத்து சோட்டா நாகூர் பீடபூமி நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோட்டா நாகூர் பீடபூமி அப்படின்னா மத்திய உயர்நிலங்கள்ல வடகிழக்கு பகுதியில இருக்கு. அது வந்து என்னன்னா மினரல் ரிச் வந்து பாத்தீங்கன்னா சோ கனிம வளம் மிகுந்தது அப்படி. அப்ப கனிம வளத்துக்கு புகழ் பெற்றது என்னன்னா சோட்டா நாகூர் பீடபூமி அப்படி பார்க்கிறோம். எந்த மாநிலங்கள் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா பெரும் பகுதி எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல தான் இருக்கு வந்து. அப்புறம் மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா அப்படி பார்க்கலாம். இந்த 5 மாநிலங்கள்ல காணப்படுகிறது அப்படி. அப்ப சோட்டா நாகூர் பீடபூமி அப்படின்னு எதுக்கு புகழ் பெற்றதுன்னா இரும்பு தாது நிலக்கரிக்கு புகழ் பெற்றது அப்படி பார்க்கிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து தக்கான பீடபூமி அப்படி பார்க்கும்போது தீபகற்ப பீடபூமியில் அமைந்த மிகப்பெரிய இயற்கை அமைப்பா எது இருக்குன்னா தக்கான பீடபூமி அப்படி பார்க்கிறோம். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தக்கான பீடபூமி, இதுதான் தக்கான பீடபூமி, இதுதான் டக்கன் பிளாட்டி. டக்கன் பிளாட்டி அப்படி எங்க இருக்கு அப்படின்னா விந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் அதுக்கு கீழே இருக்கு. என்ன வடிவம்னா முக்கோண வடிவம். ஏற்கனவே ஒரு முக்கோண வடிவம் பார்த்தோம். கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஒன்னா சேர்ந்து கடலை கலக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய பகுதியில முக்கோண வடிவ டெல்டா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த முக்கோணம் வந்து எப்படின்னா இது தலையில இருக்கும். அங்க இருக்கிற முக்கோணம் எப்படி இருக்குன்னு இப்படி இருக்கும் வந்து. இதுவும் முக்கோணம், இதுவும் முக்கோணம் அப்படின்னு பார்க்க 2 முக்கோணம் இருக்கேன். அப்ப கங்கா பிரம்மபுத்திரா ஒன்னா சேர்ந்து டெல்டா ஃபார்ம் பண்ற முக்கோணம். தக்கான பீடபூமி முக்கோண வடிவம். வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைத்தொடர்களையும் வடக்கில் வந்து மகதேவ் மைக்காலா குண்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எல்லையா இருக்கு. அப்ப வடமேற்குல யாரு இருக்குன்னா விந்திய சாத்புரா மலை இருக்கு, மகதேவ் மைக்காலா அப்படின்ற குண்டுகள் வந்து தக்கான பீடபூமிக்கு இருக்கு. வடகிழக்குல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு ராஜ்மஹால் குண்டுகள் இருக்கு அப்படி பாக்குறோம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையை சொல்லிட்டு இதனுடைய எல்லைகளா இருக்கு தக்கான பீடபூமி எடுக்கணும். இதனுடைய மொத்த பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது எடுக்கணும். சோ அதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து. சோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தீபகற்ப பீடபூமி மேற்கு விளிம்பு பகுதியில வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். மேற்கு கடற்கரை ஒட்டி இணையா இருக்கு. வடபகுதி இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லணும்னா சயத்ரி சொல்லுவாங்க. அப்ப உயரமானது வடக்குல இருந்து தெற்கு நோக்கி செல்ல உயரம் அதிகரிக்கும். அதனாலதான் வடபகுதியோட தென் பகுதியில தான் உயரமான சிகரம் இருக்கு. என்ன சிகரம்? ஆனைமுடி இருக்கு, தொட்டப்பட்டா இருக்கு. தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் எதுனா தொட்டப்பட்டா வந்து. அதே மேற்கு தொடர்ச்சி மலை உயரமான சிகரம் எதுனா ஆனைமுடி எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை இதெல்லாம் சந்திக்கக்கூடிய பகுதி தான் என்னன்னா ஆனைமுடி சிகரம் அப்படி வரும். கொடைக்கானல் அப்படின்றது எங்க இருக்குன்னா பழனி மலையில இருக்கு அப்படி பார்க்கிறோம். சோ கொடைக்கானல் பழனி மலையில இருக்கு.
இருக்கு. அது இம்பார்ட்டன்ட். எந்த மாவட்டம் கேட்டா திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு பகுதியில இருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு, அப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுக்கும்போது தென்மேற்கு பகுதியில இருந்து வடகிழக்கு வரை நீண்டு காணப்படுகிறது. அப்ப எங்க ஆரம்பிக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்குது. அப்படி எங்க போகுது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் போகுது, ஒடிசா போகுது அப்படின்னு பார்க்கறது. சோ அப்ப கிழக்கு விளிம்பு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மலைத்தொடருக்கு இன்னொரு பேர் என்ன, பூர்வாதிரி. பூர்வாதிரி அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. சயத்திரி அப்படின்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பேர் வச்சு நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டோம். கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கிற இடங்கள்னா நீலகிரி மலை அப்படி பார்க்கிறோம். கூடலூர் அப்படின்ற பிளேஸ்ல ரெண்டும் ஒன்னா சேருது அப்படி பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படி பார்க்கிறோம். கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் தொடர்ச்சியற்றதா இருக்கு. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை போல தொடர்ச்சியான இல்லை. என்னன்னா வர வழியில என்ன பண்ணணும், ஆறுகள் கட் பண்ணி விட்டுறது. அப்ப ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இப்ப கோதாவரி கட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணா அப்படின்ற ஆறு, அது கட் பண்ணி விட்டுறோம். அப்ப கோதாவரி, கிருஷ்ணா, தென்பண்ணை, பாலாறு சொல்லிட்டு இந்த ஆறுகள் கட் பண்ணி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா இது தொடர்ச்சியற்ற மலையா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த ஆறுகள் அரிக்கப்பட்டு குன்றுகளாக காட்சியளிக்கின்றன அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது கடற்கரை சமவெளிகள் அப்படி பாக்குறோம். கடற்கரை சமவெளியை பொறுத்தவரையும் நம்ம ரெண்டு பெரும் பிரிவா பிரிப்போம். ஒண்ணு என்ன அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி, மற்றொன்று என்னன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படி பாக்குறோம். மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது அப்படி பாக்குறோம். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் என்னது அரபிக்கடலுக்கு இடையே அமைந்துள்ளதா என்ன சொல்லணும், மேற்கு கடற்கரை சமவெளி என்னும். வடக்கில் ரான் ஆஃப் கட்சில இருந்து தெற்கில் கன்னியாகுமரி வரை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப வடக்குல எங்க ஆரம்பிக்குதுன்னா ரான் ஆஃப் கட்சி, தெற்கிலே கன்னியாகுமரி பாக்குறோம். அப்ப நம்ம ஏற்கனவே மாநிலங்கள் பார்த்தோம். 5 மாநிலங்கள் இருக்கு. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லி 5 மாநிலங்கள் இருக்கு. அப்ப தமிழ்நாடு கீழே முடிஞ்சது, கன்னியாகுமரி முடிஞ்சது. அதே மணல் கடற்கரை அப்படின்னு பார்க்கும்போது மணல் குன்றுகள், கழிவுகள், காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் எங்க காணப்படுகிறதுனா மேற்கு கடற்கரை சமவெளியில காணப்படுகிறது இருக்கிறோம். அப்ப சரளை மண் மேடுகள் இருக்கு, குன்றுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வடபகுதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொங்கண கடற்கரை சொல்லுவோம். மத்திய பகுதி என்ன சொல்லணும், கனடா கடற்கரை சொல்லுவோம். தென்பகுதி என்ன சொல்லணும், மலபார் சொல்லுவோம். அப்ப வடக்குல இருந்து தெற்கா எப்படி பிரிக்கிறோம் கடற்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது கொங்கண கடற்கரை, இரண்டாவது கனரா கடற்கரை, மூன்றாவது மலபார் கடற்கரை பார்க்கிறோம். சோ 3 பெரும் பிரிவா நம்ம பிரிக்கிறோம் அப்படி பார்க்கிறோம். இதுல ஃபேமஸ் என்னன்னா மலபார் கடற்கரையில என்ன இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா காயல்கள் இருக்கு, உப்பங்கல்லிகள் இருக்கு, மணல் குன்றுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதுல முக்கியமான ஏரி வேம்பநாடு ஏரி அப்படி காயல் ஏரியா அப்படி சொல்லி பார்க்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையில. சரி, மேற்கு கடற்கரையில. அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கு இடையே காணப்படுகிறது அப்படி ஆரம்பிக்கிறது எங்க ஆரம்பிக்குன்னா மேற்கு வங்காளத்துல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு பார்த்தோம். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படி வைக்கப்பட்ட வண்டல் படிகளால் உருவானது. அப்ப வண்டல் படிகளால் உருவானது என்ன அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளி. ஏன்னா 6 படி வைக்குது. சோ அப்ப ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மேல ஒடிசால இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, தென்பண்ணை, பாலாறு சொல்லிட்டு அப்புறம் வைகை, தாமிரபரணி சொல்லி இந்த ஆறுகள் படி வைக்கிறதுனால இது உருவானது அப்படின்னு பாக்குறோம். எதுனா கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பாக்குறோம். 6 படி வைக்க புதிய வண்டல் படிகளால் உருவாகுது அப்படின்னு. மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி நம்ம என்ன சொன்னோம், வட சர்க்கார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப மகாநதி ஒடிசா, கிருஷ்ணா ஆந்திர பிரதேசம், அதுக்கு இடைப்பட்ட பகுதி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வட சர்க்கார் சொல்றோம். அதுக்கடுத்து இன்னொரு பிரிவு என்னன்னா கிருஷ்ணாவுக்கு காவிரிக்கு இடைப்பட்ட பகுதி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோழமண்டல கடற்கரை பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம மேற்கு பகுதியில மேற்கு கடற்கரை 3ஆ பிரிச்சோம். கொங்கண கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் கடற்கரை சொல்லிட்டு. ஆனா கிழக்கு கடற்கரை நம்ம பிரிக்கும் போது வட சர்க்காரும் சோழமண்டல கடற்கரை சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். மகாநதி டெல்டாவிற்கும் தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. அப்ப இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. சம்டைம்ஸ் உப்பு நீர் ஏரின்னு கேட்டாலும் சாம்பார் இல்ல சிலிக்கா இருக்குன்னா சிலிக்கா போட்டுறோம். சாம்பார் லேக்கும் சிலிக்கா லேக்கு ரெண்டுமே இருந்தாலும் சிலிக்கா தான் போட்டணும். ஏன்னா இது உப்பு தன்மை கொண்டது தான் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி கோதாவரி ஆற்றுக்கு கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே, ஏன்னா கோதாவரியின் டெல்டா பகுதியில் எது இருக்கு அப்படின்னா கொல்லேரி ஏரி இருக்கு அப்படின்னு பாக்குறது. தமிழ்நாட்டும் ஆந்திர பிரதேசத்துக்கு இடையே புலவேற்காடு ஏரி, அதான் புலிக்காட்டு ஏரின்னு சொல்லுவது. அங்கதான் ஸ்ரீஹரிகோட்டா பாத்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் இருக்கு. ஆனா ஆந்திர பிரதேசத்துல 90% ஏரியும், தமிழ்நாட்டுல 10% தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து தீவுகள், கடற்கரை முடிஞ்சிருச்சு. தீவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 தீவு கூட்டமா பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். ஒண்ணு என்ன அப்படின்னா அந்தமான் நிக்கோபார், ரெண்டாவது லட்சத்தீவுகள் அப்படி பார்க்கிறோம். அப்ப அந்தமான் நிக்கோபார்ல எவ்வளவு தீவுகள் இருக்குன்னா 572 அப்படி பார்க்கிறோம். 72 திருப்பி போடுங்க, அதுதான் 27 தீவு கூட்டங்கள் எங்க இருக்கு அப்படின்னா லட்சத்தீவுல இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப அதிகமான தீவுகளை கொண்டது எதுன்னா அந்தமான் நிக்கோபார், குறைவானது எது அப்படின்னா லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் என்ன, அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகளால் எரிமலைகளால் உருவானது. அப்ப எப்படி உருவாச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா எப்படி இமயமலை உருவாச்சோ அதே மாதிரிதான் புவி உள் இயக்க விசைகள். அதே மாதிரி எரிமலை வெடிச்சோம். ஏன்னா இந்தியால செயல்படும் எரிமலை எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான்ல தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுவும் எங்க இருக்கு அப்படின்னா பாரன் தீவுல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஒரே செயல்படும் எரிமலை இந்த எங்க இருக்குன்னா பாரன் தீவுல இருக்கு அப்படின்னு நார்த் அந்தமான் அப்படி பார்க்கலாம். அப்ப எரிமலைனாலும் புவி உள் இயக்க விசைகள், எரிமலைனா அப்படியே மேல படிஞ்சு கூல்டவுன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது குளிர் உடைஞ்சதுன்னா அப்படியே பாறையை மாறிடும் இறுகி. உள்ள இருக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்மான்னு சொல்லுவோம். மேல வந்தோடனே லாவா, அந்த லாவா படிஞ்சு குளிர் அடைஞ்சதுன்னா திடப்பொருளா மாறிடும். அப்படி மாறும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிலப்பரப்பு உருவாகுது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது மலையாவும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம்.
அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதி. இது என்ன சொல்றாங்கன்னா இமயமலையோட எக்ஸ்டென்ஷன் சொல்றோம். இதுனா அந்தமான் நிக்கோபார் வந்து சொல்றோம். அதே மாதிரி பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் அதிக ஈரப்பதம், அதிக வெப்பம், அப்புறம் காலநிலை கொண்டதான் அடர்ந்த காடுகள் காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்தியால இந்த பாத்தீங்கன்னா அந்த பூமத்திய ரேகை காலநிலை அப்படின்னு இருக்கக்கூடிய பகுதியா எந்த யூனியன் பிரதேசம் அப்படி கேட்டாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். வெரி க்ளோஸ் டு 0 டிகிரி ஈக்குவேட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி 2 தீவு கூட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது ஒன்னு அந்தமான், இன்னொன்னு நிக்கோபார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வடபகுதி தீவுகள் வந்து அந்தமான், தென்பகுதி வந்து நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டின் அமைவோட முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சைனா வந்து நமக்கு எப்பவுமே ஒரு தொல்லையா இருக்கு. அப்ப சைனா வந்து கவுண்டர் பண்றதுக்கு சைனாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி வந்து நடக்கக்கூடிய ஏற்றுமதி தான் பெரும்பாலும் பண்றாங்க. நடைபெறக்கூடிய மலாக்கா ஸ்டேட் சொல்லுவோம். அதுக்கு வந்து மிக க்ளோஸா வந்து இருக்கு அப்படின்னு. அப்போ அமையோட முக்கியத்துவம். நிர்வாக தலைநகர் என்னப்பா அப்படின்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு. அந்தமான் தீவு கூட்டங்கள் வந்து நிக்கோபார் தீவு கூட்டங்கள் இருந்து 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு பிரிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். நிக்கோபாரின் தென்கோடி முனை நம்ம என்ன சொல்றோம்னா இந்திரா முனை. ஏற்கனவே பார்த்தோம் பிக்மலின் பாயிண்ட் இந்திரா முனை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது லட்சத்தீவுகள். 10 டிகிரி கால்வாய் ஞாபகம் வச்சோம். அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் அப்படின்றது நம்ம இங்க பார்ப்போம். அது வந்து லட்சத்தீவையும் கீழே இருக்கிற மாலத்தீவும் பிரிக்கும். மாலத்தீவு தனி ஒரு நாடு அப்படின்னு பார்க்கிறோம். லட்சத்தீவு அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இது முருகை பாறைகளால் ஆனது. அது எப்படி உருவாச்சு அப்படின்னா வந்து புவி பேரியக்க விசை ஒன்னோட ஒன்று தட்டு போது உருவாயிருக்கலாம். எல்லாத்தையும் எரிமலை வெடிச்சு அந்த குழம்பு வந்து படிஞ்சு அது குளிர்வடைஞ்சு அது பாறையா மாறி அது மூலியமா உருவாக்கிக்கலாம். இது வந்து முருகை பாறைன்னா பவள பாறைகள் சொல்றோம். பவளங்கள் அப்படின்றது என்னன்னா விலங்கு. ஆக்சுவலா அதுல வந்து ஒரு ஆல்கே வந்து இருக்கும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அது மூலியமா அது வந்து கலர் வந்து கொடுக்குது. அப்ப அந்த முருகை பாறைகள் வந்து பவளங்கள் இறக்கும் போது அது வெளிர் நிலம் அடைஞ்சு என்னது அப்படியே படிஞ்சு அது மேல அடுத்து ஒரு பாலம் வரும். அது இறந்துடும். அப்படியே அடுத்து ஒரு கடல் மட்டத்துக்கு மேல வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம தீவை வந்து மாறிடும். மொத்தம் எத்தனை தீவுகள் இருக்குன்னு 27 தீவுகள் இருக்குன்னு பார்த்தோம். இதனுடைய நிர்வாக தலைநகரம் என்ன அப்படின்னா கவரத்தி அப்படின்னு பார்க்கிறோம். 8 டிகிரி அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்குது. அங்க 10 டிகிரின்னு பார்க்கும்போது வந்து அந்தமான் நிக்கோபாரி பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம். மனிதர்கள் வசிக்காத பிட்தீவு வந்து பறவைகள் சரணாலயமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எங்க அப்படின்னா லட்சத்தீவுல அந்த லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமனித்தீவு கூட்டங்கள் 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பேர் வந்து பாத்தீங்கன்னா. மற்ற கடல் தீவுகளும் எங்க காணப்படுகிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க காணப்படும். அதுல நியூமூர் தீவு அப்படின்னு முக்கியமானது ஒண்ணா இருக்கு. எங்க இருக்குன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதி வந்து பங்களாதேஷும் வெஸ்ட் பெங்காலுக்கு அங்க கடற்கரை வகலன்னு ஒரு சிறிய மக்கள் வசிக்காத கடற்கரை மணல் திட்டுன்னு பார்க்கலாம். இங்க வந்து பெட்ரோலியம் வந்து கிடைக்கிறதுனால இப்ப பங்களாதேஷ் இதை வந்து உரிமை கொண்டாடுறாங்க, இந்தியா உரிமை கொண்டாடு. நியூமூர் தீவு எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டினா கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க நம்ம பிசிக்கல் மேப் அப்படின்றது இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த K2 கார்பன் ஆசிட் சொல்றேன் இங்க தான் இருக்கு. K2 இங்க தான் இருக்கு. K2 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எவரெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எவரெஸ்ட் இங்க வரும் வந்து. அது மாதிரி கஞ்சன்ஜங்கா இந்த இடத்துல வரும். இந்தியாவின் 2வது உயரமான சிகரம் பார்க்கலாம். அது மேப்ல பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழ்நாட்டின் புவியியல் அமைவிடம். மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 1986 மாநில எல்லைகள் மொழியியல் அடிப்படையில் வந்து மறுசீரமைக்கப்பட்டன. இதுல தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்ட போது 13 மாவட்டங்கள் மட்டுமே தமிழ்நாட்டுல இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்போ வந்து எத்தனை மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னா வந்து இப்போ வந்து தற்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா 38 மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தற்போது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃப்ரெண்ட் இந்தியாவின் 28 மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று நமக்கு தெரியும். வந்து ஆரம்பிக்கிறது கன்னியாகுமரி 8 டிகிரி 4 வட அச்சத்தில் ஆரம்பிக்குது. முடியறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பழவேற்காடு ஏரி புலிக்காட்டு லேக் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குல்ல. ஸோ அதுல முடியுதுன்னு சொல்லலாம். 13 டிகிரி 35 வட அச்சத்தில் முடியுது. அதே மாதிரி 78 டிகிரி கிழக்குல தீர்க்க ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்குல மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து ஆரம்பிக்குது. முடியறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 80 டிகிரி 20 நிமிடம் அப்படின்னா கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் போய் முடியுது அப்படின்னு பார்க்கிறோம். கிழக்கில் கோடியக்கரையும், மேற்கில் வந்து ஆனைமலையும், வந்து வடக்கில் வந்து பழவேற்காடு ஏரியும், தெற்கில் வந்து குமரிமலையும் வந்து எல்லைகளா வந்து இருக்கு. எப்படி இந்தியாவுக்கு பார்த்தோம் வந்து வடக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்திரா கோல் பார்த்தோம், தெற்குல வந்து இந்திரா முனை அப்படின்னு பார்த்தோம், கிழக்குல வந்து அருணாச்சல பிரதேஷ் பார்த்தோம், மேற்குல வந்து ரான் ஆஃப் கட்ச் குஜராத்னு பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு கிழக்குல வந்து கோடியக்கரை, மேற்குல வந்து ஆனைமலை, வடக்குல வந்து பழவேற்காடு ஏரி அப்படி பார்க்கிறோம், தெற்குல வந்து குமரிமலை அப்படி பார்க்கிறோம். பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியால வந்து நம்ம வந்து 11வது பெரிய மாநிலம் ஏற்கனவே பார்த்தோம். அதுல பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். இந்திய பரப்பில் சுமார் 4% தமிழ்நாடு கொண்டுள்ளது அப்படி பார்க்கிறோம். பரப்பளவு பொறுத்தவரையும் 11வது பெருசா இருந்தாலும் எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 4%. எல்லைகள் மட்டும் அதன் அண்டை மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும். கிழக்கே வந்து யாருக்குன்னா வங்காளவிடா வந்து கடல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 மாவட்டங்கள் வந்து கடற்கரை கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். அது வங்காளவிடா கடல இருக்கு அப்படின்னு. மேற்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு. வடக்குல யார் இருக்குன்னா ஆந்திர பிரதேசம் இருக்கு. வடமேற்கு யார் இருக்குன்னா கர்நாடகா இருக்கு. தெற்கே இந்திய பெருங்கடல் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதான் தமிழ்நாட்டோட
எல்லைகள் அப்படி பார்க்கணும். மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியா தென்கிழக்கில் உள்ள இலங்கையும் பிரிக்குது, ஏற்கனவே பார்த்தோம். குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் அடுத்தபடியாக தமிழ்நாடு 940 கிலோமீட்டர் நீளமுடன் 3வது நீளமான கடற்கரை கொண்டுள்ளது அப்படி பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா குஜராத், 2வது ஆந்திர பிரதேஷ், 3வது தமிழ்நாடு. இயற்கை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் வந்து கிரெட்டேசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியிலிருந்து உருவானது அப்படி பார்க்கிறோம். அப்ப இது போயிட்டு என்ன பண்ண நேரா போய் மோதுது. எங்க போய் மோதுது? யூரேஷியன் பிளேட்டோட மோதுது. அப்போ ஒரு கட்டத்துல வந்து தமிழ்நாடு வந்து யாரோட சேர்ந்து இருந்திருக்குன்னா ஆப்பிரிக்காவோட, அதே மாதிரி அண்டார்டிகாவோட, ஆஸ்திரேலியாவோட இணைந்துதான் தமிழ்நாடு வந்து இருந்திருக்கு. அந்த நிலப்பிரதேசம் அப்படின்னு கோண்டுவானா இது வந்து அப்படியே மேல நகர்ந்து போயிட்டு என்னன்னா அந்த தீபகற்ப இந்தியா போயிட்டு மோதுது. ஏன்னா யூரேஷியோட மோதி 0 டிகிரி மேல போயிட்டோம். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம 0 டிகிரி கீழே தான் இந்திய நிலப்பரப்பு தீபகற்ப பீடபூமி இருந்தது. அதுலதான் தமிழ்நாடு இருந்தது அப்படின்னு பார்க்கணும். தமிழ்நாடு நிலத்தோட்டத்தின் அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் பீடபூமி, கடற்கரை சமவெளிகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தமிழ்நாடு என்னடா பார்க்கும்போது வடக்கே நீலகிரியில இருந்து ஆரம்பிச்சு தெற்கே கன்னியாகுமரி வரை சாமித்தொப்பில் கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தொப்பில் உள்ள மருதுவால் மலை வரை நீண்டுள்ளது அப்படி பார்க்கிறோம். உயரம் வந்து பாத்தீங்கன்னா 2000 மீட்டர் முதல் 3000 மீட்டர் வரை இருக்கு. 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடையது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து இம்மலைத்தொடர் தொடர்ச்சியாக இருந்தாலும் சில கணவாய்கள் காணப்படுகின்றன. இப்ப நோட் பண்ண வேண்டியது எங்க வடக்குல இருந்து தெற்கு, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கணவாய்கள் பார்த்தலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில கணவாய் தமிழ்நாட்டின் கேரளாவை இணைக்கின்ற கணவாய், பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சன் கோவில் கணவாய் அப்படி பார்க்கிறோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, பொதிகை மலைகள் மற்றும் மகேந்திர மலை இது எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. சாதன அடிப்படையில் இது இம்பார்ட்டன்ட். நீலகிரி மலை அப்படின்னு எடுத்துக்கும் போது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2000 மீட்டருக்கு மேல சிகரங்கள் வந்து 24 இருக்கு. அது கூட வேண்டியல. இதுல முக்கியமான சிகரம் அப்படின்னா முக்குருத்தி அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஊட்டி, குன்னூர் அப்படின்றது இந்த நீலகிரி மலையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். தாவரங்கள் அதிக வகையில இருக்கு, 2700 மேல. மாநில விலங்கான வரையாடு எந்த மலையில இருக்கு அப்படின்னு கேட்டா நீலகிரி மலையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஆனைமலை, தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லைப்பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது. ஆனைமலை அப்படின்னு புலிகள் காப்பதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஆலியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், அப்புறம் வால்பாறை மலைவாழ் இடம், அப்புறம் காடம்பாறை நீர்மின் நிலையம் இதெல்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனைமலையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஆலியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் வந்து எங்க இருக்குன்னா ஆனைமலையில இருக்கு. பழனிமலை அப்படின்னு போது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியா இருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. பழனிமலையின் மிக உயரமான சிகரம் அப்படின்னா வந்தாரா அப்படின்னு பாக்குறோம். அதுக்கடுத்து வேப்பம்பட்டி சோலை, அப்புறம் 2வது உயர்ந்தமான சிகரமா இருக்கு வேம்படி சோலை, அப்புறம் வந்தாரா. இதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க, கேட்டாங்கன்னா பழனிமலையில இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சாதிப்படும். அப்புறம் கொடைக்கானல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொடைவாசஸ்தலமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சிகரங்கள்ல வந்து நம்ம ஹைட்டோட நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொட்டப்பட்டா மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு. மற்றபடி முக்குருத்தி, வந்தாரா, பெருமாள் மலை, கோட்டை மலை, பகாசுரா அப்படின்றதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏலக்காய் மலை தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் ஏலமலை குண்டுகள் இருக்கு. அதிகமான ஏலக்காய் பயிரிடப்படுவதால் இந்த பெயர் வந்து இதுக்கு வந்து இருக்கு. இங்க மிளகு, காப்பியும் சேர்த்து பயிரிடுறாங்க. வடமேற்கில் ஆனைமலையோட, வடகிழக்கில் பழனிமலையோடும், தென்கிழக்கில் வந்து ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குண்டுகளோட இது இணைகிறது ஏலக்காய் மலை அப்படி பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய மலை தான் வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு நோக்கி நீச்சியாக வருசநாடு, ஆண்டிப்பட்டி குண்டுகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு நீச்சியா. இதுல மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை, சுருளி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை உள்ளன அப்படி பார்க்கணும். மலை இருக்கு, அது சுருளி, கும்பக்கரை வந்து நீர்வீழ்ச்சிகள் வந்து இருக்கு அப்படி பார்க்கணும். இதுலனா வருசநாடு, ஆண்டிப்பட்டி மலை குண்டுகள். தெற்கு சரிவில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் இருக்கு. எங்கன்னா விருதுநகர் மாவட்டம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுருவாங்க. வைகை மற்றும் அதன் துணையாறுகள் அப்படின்றது இந்த மலைத்தொடர்ல உருவாகின்றன. அப்ப வைகை துணையாறுகள் எங்க உருவாகுதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வருசநாடு, ஆண்டிப்பட்டி மலைக்குண்டுகளை உருவாகுது. புதிய மலைக்குல தென்காசி மாவட்டத்திலும் தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைந்துள்ளது அப்படி பார்க்கிறோம். சிவஜோதி, பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாம் என பல்வேறு பேர் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா வந்து இந்த புதிய மலைக்கு இருக்கு அப்படிங்கிற உயிரினப்பன்மை சரிந்தது. வளமான பசுமை மர காடுகள் இங்க இருக்கு, நீர்வீழ்ச்சிகள் இருக்கு, பழமையான கோயில்கள் இருக்கு. களக்காடு, முன்னந்தரை புலிகள் காப்பகம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எங்க அப்படி கேட்டோம், புதிய மலையில இருக்கு அப்படி பார்க்கிறோம். மகேந்திரகிரி மலைக்குண்டுகள் அப்படின்றது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாகும் வந்து காணப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இது மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து. அடுத்து நம்ம பார்க்கும்போது கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையை போலன்றி கிழக்கு தொடர்ச்சி மலையானது ஒரு தொடர்ச்சியற்ற குண்டுகளாக இருக்கு. காரணம் ஆறுகள் வந்து கட் பண்ணுது அப்படின்னு பார்க்கிறோம். இதோட உயரம் வந்து அந்த அளவுக்கு இல்ல. அங்க வந்து 2000, 3000 பார்க்கிறோம். இங்க வந்து 1000, 1100 இருந்து 1600 அப்படி பார்க்கிறோம். இதுல இருக்க முக்கியமான மலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை மற்றும் பச்சைமலை அப்படி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலை முக்கிய குண்டுகளாக மாநிலத்தின் வட மாவட்டங்கள் அமைந்துள்ளன அப்படிங்கும். இதுல ஜவ்வாது மலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்கள்ல இருக்கு அப்படி பார்க்கிறோம். ஜவ்வாது மலை அப்படின்னு இவ 2 மாவட்டங்கள்
இதுக்கு மிக உயரமான சிகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேல்பட்டு அப்படின்றது என்னோட உயரமான சிகரமா இருக்கு. ஜவ்வாது மலையின் பல பகுதிகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் ஆனது அப்படின்னு பார்க்கிறோம். கிரானைட் பாறை வந்து இருக்கு. அப்புறம் பல மரங்கள், மருத்துவ மூலைகள், சந்தன மரங்கள் இதெல்லாம் இங்க இருக்கு. ஜவ்வாது மலையில இருக்கு. அது மரம் வெட்டுதல் தற்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சந்தன மரங்கள் அழிந்து விட்டன, சட்டவிரோதமாக வெட்டினால அழிஞ்சிருச்சு. எங்கன்னா ஜவ்வாது மலை அப்படி இருக்கிறோம். அடுத்து கல்வராயன் மலை. இங்க பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா கரலர் அப்படின்ற சொல்லில இருந்து பெறப்பட்டதா கல்வராயன் மலை இருக்கும். தமிழ்நாட்டில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் முக்கியமான மலையா இருக்கு. ஜவ்வாது சேர்வராயன் மலையுடன் இணைந்து காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் வடிநில பகுதி பிரிக்கிறது. பாலாறு மேல இருக்கும், காவிரி கீழே இருக்கும். ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய மலையா இது இருக்கு அப்படின்னா இது கல்வராயன் மலை இருக்கு அப்படின்னு. அடுத்து சேர்வராயன் மலைனா சேலம் நாகருக்கு அருகில் அமைந்துள்ளது. சேர்வராயன் அப்படின்றது உள்ளூர் தெய்வத்தோட பேர்ல தான் இது வந்து இருக்கு. கல்வராயன்ல கரலர் சொல்லிட்டு பழங்குடியினர், சேர்வராயனா உள்ளூர் தெய்வத்தோட பேர் வந்து. இதுல சோலை கரடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உயரமான சிகரமா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். உயரமான சிகரமா இருக்கு. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு எங்க இருக்கு அப்படின்னா அந்த சேர்வராயன் மலையில தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய சிகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சோலை கரடு அப்படின்னா உயரமானதா இருக்கு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில அப்படின்னு பார்க்கும்போது தொட்டப்பட்ட உயரமான சிகரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து ஓவராலா வந்து இந்தியா அப்படின்னு கேட்டாலும் நம்ம தென்னிந்தியான்னு கேட்டாலும் அதே மாதிரி சரி, தென்னிந்தியா, தீபகற்ப இந்தியா, தக்கான பீடபூமி, மேற்கு தொடர்ச்சி மலை கேட்டா ஆணை முடின்னு சொல்லிடும். ஏன்னா கேரளால இருக்கு. அதே தொட்டப்பட்டா வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. சோலைக்கரடை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில உயரமானது தமிழ்நாட்டில் அப்படி பார்க்கணும். அப்ப வேற என்ன சிகரங்கள் இருக்குன்னா பலமலை, உருகமலை, குட்டிராயன், முகனூர், வலசமலை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய சிகரங்கள் அப்படி பார்க்கிறோம். கொல்லிமலை அப்படின்னு எடுத்துக்கும் போது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படி பார்க்கிறோம். சொது இம்பார்ட்டன் சிறிய மலை தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது அப்படி பார்க்கிறோம். அடுத்து அப்பலீஸ்வரர், அரப்பலீஸ்வரர் அப்படின்ற கோவில் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையில இருக்கு. முக்கியமான புனித தலம் அப்படி. பசுமை மர காடுகள் அதாவது சோலை காடுகள் அதிகம் இருக்கு. காபி தோட்டங்கள், பழங்கள், பூக்கள், சவுக்கு பண்ணைகள் காணப்படுகிறது. பச்சைமலை அப்படின்றது திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் உயரம் குறைந்த குன்றாக தொடராக இது வந்து பச்சைமலை வந்து இருக்கு. பச்சை பசுமையை குறிக்கிறது இந்த மலைக்கு வந்து தமிழில். தாவரங்கள் மற்ற பகுதியை விட பசுமையாக காணப்படுவது பச்சைமலை பேர் இருக்கு. இம்மலைகள் பலாப்பழம் குறிப்பிடத்தக்க அப்புறம் வேளாண் பருவ விளைபொருட்களாக இது உள்ளது அப்படிங்கிறோம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கோயம்புத்தூர்ல என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்னா மருதமலை, வெள்ளியங்கிரி மற்றும் ஆணைமலை அப்படிங்கிறோம். தர்மபுரியில தீர்த்தமலை, சித்தேரி, வத்தல் மலை, திண்டுக்கல்ல பழனிமலை, ஈரோடுல சென்னிமலை, சிவன்மலை, திருப்பத்தூர்ல ஏலகிரி மலை, தென்காசியில புதிய மலை, வேலூர்ல ஜவ்வாது ரத்தினமலை, நாமக்கல்ல கொல்லிமலை, சேலத்துல சேர்வராயன் மலை, கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலை, விழுப்புரத்துல செஞ்சிமலை, பெரம்பலூர்ல பச்சைமலை. இதுல இம்பார்ட்டன்ட்னா பச்சைமலை இம்பார்ட்டன்ட், கல்வராயன் மலை இம்பார்ட்டன்ட், சேர்வராயன் மலை இம்பார்ட்டன்ட், கொல்லிமலை இம்பார்ட்டன்ட், ஜவ்வாது மலை இம்பார்ட்டன்ட், புதிய மலை இம்பார்ட்டன்ட், ஏலகிரி மலை இம்பார்ட்டன்ட், பழனிமலை இம்பார்ட்டன்ட். இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்க கண்டிப்பா படிச்சிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும். கேள்வியை கேட்கும்போது ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி கன்னியாகுமரியில மருதுவால் மலை, திருநெல்வேலியில மகேந்திர மலை, நீலகிரி மலை, மகேந்திரி மலையும் நீலகிரி மலையும் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் எப்படி பார்க்கிறோம். கிழக்கு தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி பார்த்தது. பீடபூமிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுடன் இடையே அமைந்துள்ளதா பீடபூமி அப்படி ரெண்டு மலைத்தொடருக்கும் நடுவில் இருக்கு. இது முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது பீடபூமி அப்படி பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பாராமகால் பீடபூமி, மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியா வந்து இருக்கு. அப்ப மைசூர் பீடபூமியில் ஒரு பகுதி பாராமகால், அது எங்க இருக்குன்னா தமிழ்நாடு வடமேற்குல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பீடபூமி தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம். அப்ப இந்த பாராமகால் அப்படின்ற பீடபூமி எந்த மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைந்துள்ளது. அடுத்த பீடபூமி என்னன்னா கோயம்புத்தூர் பீடபூமி. இது நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளதா கோயம்புத்தூர். ஆனா இதுல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்கள் இதுல வந்து இருக்கு. அப்புறம் மோயாறு அப்படின்ற ஆறு வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பீடபூமியில் இதை பிரிக்கிறது. மோயாறு அப்படின்ற ஆறு வந்து யாரும் எதை பிரிக்கிறதுனா கோயம்புத்தூர் பீடபூமியும் மைசூர் பீடபூமியும் பிரிக்கக்கூடிய ஆறா வந்து மோயாறு வந்து இருக்கு அப்படிங்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாக பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் அப்படின்றது எங்க பாயுது அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் பீடபூமியில தான் பாயுது அப்படி ஆறுகள் அப்படின்னு சொல்லி இந்த இதுல பாயுது. நீலகிரி பகுதியில் பல மலையடை பீடபூமியில் காணப்படுகிற சிகுர் பீடபூமி எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நீலகிரி பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மதுரை பீடபூமி மதுரை மாவட்டத்தில் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வரை நீளம் வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதிகள் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மதுரை பீடபூமியில இருக்கு. அப்ப வைகை, தாமிரபரணி மதுரை பீடபூமியில இருக்கு அப்படி பாக்குறோம். சவுதி இம்பார்ட்டன்ட். அடுத்து சமவெளிகள் அப்படின்னு பார்க்கும்போது இரு பெரிய பிரிவுகளா நம்ம பிரிக்கும். உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி. உள்நாட்டு சமவெளியில ஆறுகள் தான் பாலாறு, பெண்ணையாறு, காவேரி, தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டு சமவெளியை உருவாக்குறது அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி சமவெளியான சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் சொல்லிட்டு மாவட்டங்களில் காணப்படுகிறது. கடற்கரை சமவெளி அப்படிமா கோரமண்டல் அப்படிமா சோழமண்டல கடற்கரை சமவெளியில சோழ நிலம் முடிச்சு பார்க்கிறோம். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடற்கரை சமவெளி நீண்டு காணப்படுகிறது. கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டது. அப்ப ஆறுகளால் உருவாக்கப்பட்டது 80 கிலோமீட்டருக்கு அதிகமான அகலத்துடன் கடற்கரை சமவெளி சில இடங்களில் காணப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அகலமா இருக்கு.
ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் கூற்றுகளுக்கு பேர் என்னன்னா தேரி. அது அப்ப கடற்கரை சமநிலையில தேரினா எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடி அங்க உருவாக்கப்பட்ட மணல் கூற்றுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சதுப்பு பாட்டம் மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் காணப்படுகிறது அப்படி பார்க்கிறோம். சதுப்பு பாட்டம் கடற்கரை சமநிலை. கடற்கரைகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான மரங்கள் என்ன பனை மரம் சவுக்கு தோப்பு வந்து கடற்கரைகளில் காணப்படுகிறது. மெரினா மற்றும் எலியட் கடற்கரை எங்க இருக்குன்னா சென்னையில இருக்கு. அடுத்து அதே மாதிரி கோலம் அப்படின்றது எங்க இருக்குன்னா இப்ப செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துல செங்கல்பட்டு பிரிச்சுட்டாங்க. அதனால செங்கல்பட்டு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு. இப்ப செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது இம்பார்ட்டன். அது அடுத்து வெள்ளி கடற்கரை அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா சில்வர் பீச் வந்து கடலூர்ல இருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் கொஸ்டினா கேட்டுருவாங்க அப்படி பார்க்கிறோம். தமிழ்நாடுடைய பிசிக்கல் மேப் அப்படி பார்க்கிறோம். பாலாறு, அதுக்கு அடுத்து பொன்னையாறு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆறு மட்டும் சொல்றேன் காவேரி, அதுக்கு அடுத்து வைகை, அதுக்கப்புறம் வைப்பாறு, அதுக்கப்புறம் தாமிரபரணி அப்படிங்கிறோம். இதெல்லாம் முக்கியமான ஆறுகள் தமிழ்நாட்டில் அப்படி சொல்லுறோம். இப்போ நம்ம பார்த்தது இது மேப்லயும் பாத்துட்டீங்க அப்படின்னா புக்ல இருக்கு. இந்த மேப்லயும் பாத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்கிறோம். ஓகேங்களா? தமிழ்லயும் இருக்கு, அப்படியே பார்த்துக்க வேண்டியது. நம்ம பார்த்ததெல்லாம் இங்க இருக்கு. அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை, பருவமழை மற்றும் மழைப்பொழிவு அப்படின்ற டாபிக் வந்து நம்ம இன்னைக்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஓகே, ஆனா நமக்கு டைம் இப்பவே ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அதனால நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஜியோகிராஃபி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளம் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுவும் இந்த இன்னைக்கு பார்க்க வேண்டிய இந்த மான்சூன் ரெயின்ஃபால் இதுவும் அதுக்கப்புறம் மண் சாயில் அப்படின்ற டாபிக் வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒண்ணு சாயில கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா காலநிலையில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரிவர்ஸும் சாயிலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுல ரிவர்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா இருக்கு. ஸோ அது வந்து இந்த 3 டாபிக்ல கண்டிப்பா நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆறுகள் இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடுத்து மண் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தோம். அமைவிடத்துல இருந்து கண்டிப்பா இன்னைக்கு பார்த்ததுல இருந்து ஒரு கேள்வி டெஃபினட்டா வந்துடும் சொல்லி பார்க்குறேன். ஓகே.